வணக்கம் ட்ரேடர் சசி. இந்த பதிவில் நம்ம நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சில ஸ்டாக்ஸை பற்றி பார்க்கலாங்க. புதுசாக நீங்கள் இந்த பதிவை பார்க்குறீங்க அப்படின்னா, நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக ரொம்ப டீப் டவுன் அனாலிசிஸ் பண்ணி முடிச்சிட்டோம். அதனால் நாங்கள் இப்போ என்ன பேசிகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, சேனலில் உள்ளே போய் பிகினர்ஸ் கைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குங்க. இந்த பிளேலிஸ்ட் அப்படிங்கிற இந்த ஃபோல்டரில் இருக்கும். இதில் இருக்கிற பதிவுகளை குறைஞ்சபட்சம் ஒரு 54 பதிவு இருக்குது. ஒரு 30-40 பதிவு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஓரளவுக்கு நம்ம என்ன பேசிகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது புரியும். இதை பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் புதுசாக எதனாச்சும் கேள்விகள் கேட்கணுன்னா கேளுங்க. இந்த பிளாட்ஃபார்ம் ரிலேட்டட் விஷயங்கள்லாம் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். ஏன்னா நம்ம யாரோட அஃபிலியேட் ஆகலை. ஒருவேளை நம்ம சொன்ன பிளாட்ஃபார்ம் சரியாக பர்ஃபார்ம் பண்ணாமல் போயிடுச்சுனாலும் ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதனால் நான் ட்ரேடிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறதோடு நிறுத்திக்கலாம் அப்படின்னு ஆரம்பத்தில் இந்த சேனல் ஆரம்பிக்கும் போதே முடிவு பண்ணியாச்சு. அதே சமயத்தில் நான் இதில் ட்ரேட் பண்ணுறோன்னு சொல்லி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண விரும்பலை நான். அதனால் அதெல்லாம் உங்களுடைய கவனத்துக்கே விட்டுடுறேன் நான். ட்ரேடிங் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரலாங்க. அது இல்லாமல் நிறைய மெசேஜஸ் ரொம்ப ரொம்ப டச்சிங்கான மெசேஜஸாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம். நீங்கள் கற்றுக்கிறது தான் எனக்கு சந்தோஷம் இருக்குது. நான் கற்றுக் கொடுத்தாலும் உங்களுக்கு புரிகிற மாதிரி கற்றுக் கொடுக்குறேனா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மெசேஜஸ் எல்லாமே எனக்கு உதவியாக இருக்குது. ஸோ மெசேஜஸ் அனுப்புகிற எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றிங்க. இன்னும் நிறைய பேரை போய் சேரணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அது வருங்காலத்தில் அது நடக்கணும் நான் நம்புகிறேன். ஏன்னா ட்ரேடிங் அவ்வளோ எளிமையாக நம்ம கற்றுக்கலாங்க. ஓரளவுக்கு உங்களுக்கு கேபிட்டல் சரியான நீங்கள் என்ன ட்ரேட் எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அந்த கேபிட்டல் இருக்கணும். ஒன்றும் இல்லைங்க, ஒரு டூர் பிளான் பண்ணுறீங்க. நீங்கள் பஸ்லேயே போயிட்டு கிடைக்கிற இடத்துல தங்கிட்டு வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரு 1000 ரூபா, 2000 ரூபா, 5000 ரூபா இருந்தால் போதும். இவ்வளோதான். இதுதான் கேபிட்டல் உங்களுக்கு. மறுபடியும் இன்னொரு டூர் பிளான் பண்ணுறீங்க, கார்லேயே போகணுன்னு நினைக்கிறீங்க. அப்போ என்ன ஆகும்? டீசல் செலவே ஒரு 10,000 15,000 ஆகும். அது போக ஹோட்டலில் ஒரு மிட் ரேஞ்சு ஹோட்டலில் தங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாளைக்கு எப்படி இருந்தாலும் 4000 ரூபா 5000 ரூபா ரூம் ரெண்ட்டே போயிடும். அப்புறம் இன்னும் சாப்பாடு இருக்குது, ட்ராவல் இருக்குது. ஸோ அப்போ பிளான் பண்ணும்போது ஒரு நாளைக்கே உங்களுக்கு இவ்வளோ செலவாகும். அப்போ இந்த ட்ரிப்புக்கு நமக்கு 50,000 ரூபா செலவாகும் அப்படின்னு ஒரு எஸ்டிமேட் போடுவீங்க பார்த்தீங்களா? அவ்வளோதான். இப்போது ஒரு இடத்துக்கு ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்த மட்டும் டார்கெட் பண்ணி போனீங்கன்னா 50,000 செலவாகும். அதே சமயத்தில் அங்கே போயிட்டு இந்த இடம் பக்கத்தில் தானே இருக்குது, அதை போய் பார்க்கலாமே அப்படின்னு போனீங்கன்னா செலவு எக்ஸ்ட்ரா ஆகும். அதே தான் இங்கேயும். ஒரு ஸ்டாக்கை கான்சன்ட்ரேட் பண்ணி நீங்கள் வாங்குறீங்கன்னா அந்த கேபிட்டல் உங்களுக்கு போதுமானது. நிஃப்டி மட்டும்தான் ட்ரேட் பண்ணுவேன், வேறு எதையுமே நான் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த என்ன கேபிட்டலோ எத்தனை லாட் சைஸ் எடுப்பீங்களோ அந்த கேபிட்டல் போதும். இல்லை நான் பேங்க் நிஃப்டியும் பார்ப்பேன், இல்லை சென்செக்ஸ் பார்ப்பேன், இல்லை மிட் கேப்பில் ட்ரேட் பண்ணுவேன், ஸ்டாக்கு கொஞ்சம் வாங்கிப்பேன், சாயந்தரம் ஆனால் என்னால் ட்ரேட் பண்ணாமல் இருக்க முடியாது, அதனால் கோல்டு கொஞ்சம் வாங்குவேன், க்ரூட் ஆயில் ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் கேபிட்டல் கண்ணா பின்னான்னு வச்சுக்கணும். அப்போ தான் இது எல்லாத்தையும் உங்களால் பண்ண முடியும். முதல்ல எல்லாத்தையும் பண்ணுறதை தவிர்த்துட்டு ஏதோ ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு பிடிச்ச விஷயமா இருக்கலாம். ஒரு அக்ரெசிவ் ட்ரேடர்னால் பேங்க் நிஃப்டி பண்ணலான்னு சொல்லுவாங்க. ரொம்ப செட்டிலாக நீங்கள் ட்ரேட் பண்ணணும், ரொம்ப நிதானமாக ட்ரேட் பண்ணால் போதும் அப்படின்னா நிஃப்டி ட்ரேட் பண்ணலான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இண்டெக்ஸில் ஸ்டாக்ஸ்லேயும் அதே மாதிரி உங்களுக்கு பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணுற ஸ்டாக்ஸும் இருக்குது, இல்லை ரொம்ப செட்டிலாக அப்படியே மூவ் ஆகிற ஸ்டாக்ஸும் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் தான் தேடி கண்டுபிடிக்கணும். அது எது அப்படின்னு சொல்லி யாரையுமே கேட்கக்கூடாது, நான் உட்பட. என்கிட்ட ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் யாரையுமே கேட்காதீங்க. உங்களுக்கு புரிஞ்சால் எடுங்க, உங்களுக்கு புரியலையா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. ஒன்றுமே புரியாமல் நான் இதில் ஜெயிச்சிருவேன்னு மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க. அது அது மிகவும் ஆபத்தான ஒரு விஷயம். சரியா? சரி, ஓகே. நம்ம பாடத்துக்கு போயிடலாம். அதானி 14% சரிஞ்சிருச்சு, 20% சரிஞ்சிருச்சு, லட்சம் கோடி போச்சு, இன்வெஸ்டர்லாம் இதாகிடுச்சு, யூஎஸில் வழக்கு வந்தது, அதனால தான் இது நடந்தது, அப்படி என்னென்னமோ பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லாருமே பேசுகிறாங்க.
சரி, உண்மையாலுமே அதானியில் என்ன நடக்குது? சார்ட் நம்மளுக்கு இந்த விஷயத்த ஏதாவது சொல்லுச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளைக்கு முன்னாடியே டவுன் ட்ரெண்ட் அப்படின்ட்டு நம்ம வந்து மார்க் பண்ணி போஸ்ட் போட்டுட்டோம். இல்ல ஏதோ ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் இதை வந்து சொல்லியிருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். இம்பார்ட்டன்ட் லெவல் 2000 அப்படின்னு வந்து மார்க் பண்ணி வச்சோம். அது ஏன் அந்த மாதிரிலாம் மார்க் பண்ணுறோன்னா, ஏற்கனவே இந்த இடத்துல தான் வந்து ஸ்ட்ரகிளே வந்து நடந்திருக்குது. எப்போது 2022லேயே வந்து இங்கே ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இங்கேருந்து தான் இவ்வளோ ஒரு பீக்குக்கு வந்து போயிருக்குது. முதல் முயற்சி வந்து இங்கே நடந்திருக்குது. 2வது முயற்சி வந்து இந்த இடத்துல இருந்து கீழே ஒரே அடியாக வந்து விழுந்துருக்குது. எப்படி விழுந்துருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல் முயற்சி இங்கே தோல்வி அடைஞ்சிருக்குது. செல்லர்ஸ் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் எடுக்க பார்த்துருக்குறாங்க. அதுக்கப்புறமா பையர்ஸ் மறுபடியும் வந்து மேலே கொண்டு போய் க்ளோஸ் வச்சுட்டாங்க. புது லோ வந்து வைக்க முடியல. புது ஹை வந்து வச்சுருக்குறாங்க. இங்கே இருந்து இவ்வளோ தூரம் புஷ் பண்ண முடிஞ்சவங்கனால அடுத்த ஹை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இவ்வளோ தான் தெம்பு இருந்திருக்குது. அப்போது என்ன மார்க்கெட்டில் நடக்குதுன்னு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பையர்ஸ் வந்து ஸ்ட்ரென்த்து வந்து கம்மியாக இருக்குது. நம்பிக்கை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த நம்பிக்கை கம்மியாக இருந்ததுன்னா என்ன ஆகும்? ஏற்கனவே செல்லர்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. அதையும் மீறி தான் பையர்ஸ் வந்து மேலே கொண்டு போயிருக்கிறாங்க. கொஞ்சம் நம்பிக்கையை இழந்தாலும், ஒரு சின்னதாக செல் ஆஃப் நடந்தாலும் உடனே பையர்ஸ் வந்து இது ஞாபகம் இருக்கும் அவங்களுக்கு. சரி, இங்கே நம்ம வந்து பை பண்ணியிருக்கிறோம், இவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்குது, நம்ம ஒரு பாதினாச்சும் குறைச்சிக்கலாம் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு பயம் வந்து தொத்திக்கும். அதுக்கப்புறம் வந்து கடன்னு க்ளோஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஒரு சின்னதாக ஒரு ரைஸ் ஆகுது பார்த்தீங்களா? இந்த சின்னதாக ரைஸ் ஆகிற ஒரு விஷயம் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து அது எப்படி போய் மைண்டில் வந்து செட் ஆகும் அப்படின்னா, இங்கே இருந்து இவ்வளோ தூரம் வந்த ப்ரைஸு இங்கே இருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா மறுபடியும் இப்படி போகும் அப்படின்னு நினச்சி இங்கே போய் ஒரு ட்ரேடை வந்து இனிஷியேட் பண்ணுவாங்க. மிகப்பெரிய லாஸில் போயிட்டு அது வந்து முடிய வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்த கட் பண்ணும்போதே நம்ம வந்து ரொம்ப தெளிவாக வந்து இருக்கணும். இந்த இடத்த கட் பண்ணிடுச்சா, கட் பண்ணோடனே ஆஹா இதோட இதை வந்து முடிச்சுக்கிறது நல்லது அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து முடிவு பண்ணியிருக்கணும். இன்ஃபேக்ட் இவ்வளோ தூரத்துலேருந்து திரும்ப வந்து அடுத்த வாரம் வந்து இவ்வளோ தூரம் வந்தும்போதேனாச்சும் நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிக்கணும். இல்லையா, நீங்கள் ட்ரேடு எடுத்தே ஆகணுமா? எடுத்தே ஆகணும்னா கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்து இந்த இடத்துல நீங்கள் ட்ரேடு எடுத்துட்டு இந்த இடத்துல அந்த லாஸை ரெக்கவர் பண்ணீங்க பார்த்தீங்களா? நீங்கள் எதுக்காக வெயிட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு க்ரீன் க்ளோஸுக்காக வெயிட் பண்ணணும். இந்த க்ரீன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறமா என்ட்ரி அட் எக்ஸிட் அப்படிங்கிற இந்த முறையை நான் வந்து சொல்லி கொடுத்துருக்குறேன். இந்த இடத்துல வரைக்குமே வந்துட்டு தான் ப்ரைஸ் இவ்வளோ தூரம் வந்துருக்கு. இதில் 50% வந்துடும் அப்படிங்கிறத நம்ம அடிக்கடி வந்து நம்ம வந்து பேசிகிட்டு இருக்க விஷயம். அந்த 50% வர்றதுக்கு முன்னாடி என்ன நடக்கணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஸ்டெப்ஸில் வந்து ப்ரைஸ் வந்து மேலே ஏறி வந்துக்கிட்டே இருக்கணும். அடுத்தடுத்து புதுசாக வந்து ஹை வந்து வச்சுக்கிட்டே வரணும் ப்ரைஸ். அடுத்தடுத்து புதுசாக ஹை வைக்கும்போது வந்து டிஸ்டன்ஸை நீங்கள் வந்து பார்க்கணும். பையர்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து தயாராக இருக்கிறாங்க ப்ரைஸை கொண்டு போகிறதுக்கு, மேலே கொண்டு போகிறதுக்கு அப்படின்னு. ஒருவேளை தயாராக இல்லை, ஒரு குழப்பமான சூழ்நிலை வந்து இருக்குது, பையர்ஸுக்கு நம்பிக்கை இல்லைன்னா அடுத்து என்ன ஆகும்? செல்லர்ஸுடைய ராஜ்யம்தான். எப்போ இந்த இடத்த கட் பண்ணதோ அப்போ கீழே போயிடும். எங்கே போகும்? அடுத்த லெவல், அடுத்த லெவல், அடுத்த லெவல். எப்போ வரைக்கும் இது நடந்துகிட்டே இருக்கும்? செல்லர்ஸ்க்கு எவ்வளோ தூரம் கான்ஃபிடென்ட் இருக்குதோ, பையர்ஸ் உள்ளேயே வராமலே இருக்கிறாங்களோ அது வரைக்கும் அது வந்து நடந்துக்கிட்டே தான். சரி, அது எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த சும்மா இந்த கேண்டில் ஸ்டிக்ஸை பார்த்தீங்கனாலே தெரியும். அதான் ஆரம்பத்துலேயே நிறைய பதிவுகளில் சொல்லியிருப்பேன். நம்ம ஆரம்பத்தில் வந்து இதெல்லாம் வந்து மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன்ஸாக போட்டுட்டு ஃபோன் பண்ணி இந்த ஸ்டாக் வாங்க அதை பண்ண, அந்த காலத்தில் இருந்தீங்க அப்படின்னா உங்களால் இதெல்லாம் வந்து ஈஸியாக வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. யாரோ ஒரு நல்ல மனுஷன் இதை வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்காப்புல, கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்னாக உங்களுக்கு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனாக வந்து காமிச்சிடுறாப்புல. அப்போ இந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனை பார்த்தோன்னே நீங்கள் வந்து முடிவு பண்ணிடலாம் பையர்ஸ் வந்து உள்ளே வர்றது உங்களுக்கு கண் கூட தெரியுது. செல்லர்ஸ் வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் தெரியுது. சரியா? ஈஸி ரெப்ரசன்டேஷன். சரி, ஓகே. இப்போ ஏன் வந்து இந்த மாதிரி வந்து மிகப்பெரிய வீழ்ச்சி அப்படின்ட்டு எல்லாரும் வந்து பேசுகிறாங்களே, என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இம்பார்ட்டன்ட் லெவல் 2000 ஏன் மார்க் பண்ணோம் நம்ம? 2022 இருந்தே இந்த இடத்துக்கு வந்தாலே பஞ்சாயத்து தான். 2023 இந்த இடத்துல திரும்ப சப்போர்ட் வந்து எடுக்குது. 2024 அப்போவும் சப்போர்ட் எடுத்தது.
2025ல் ஆல்மோஸ்ட் பிரேக் பண்ணுற மாதிரி வந்தால் கூட இந்த லெவலை பிரேக் பண்ணாமல் என்ட்ரி எக்ஸிட்டு சப்போர்ட். நமக்கு என்ன ஒரே ஒரு விஷயம், இதை வந்து கட் பண்ணணும். ஏன், ஏற்கனவே வந்து ஃபால் ஆகி ரெக்கவர் ஆகிட்டு அந்த ஹைக்கு போயிட்டு தான் கீழே வந்துருக்குது. இப்போ கீழே போகணுன்னா என்ன நடக்கணும், ஒரு நிமிஷம் டெலிட் பண்ணிடுறேன். இப்போ இந்த ஃபால் வந்து கண்டினியூ ஆகணும்னா என்ன நடக்கணும், இன்னொரு லோ வச்சுட்டு மேலே வர முடியாமல் இன்னொரு லோ, மேலே வர முடியாமல் இன்னொரு லோ, ப்ரீவியஸ் சப்போர்ட்டுக்கு வந்த உடனே ரெக்கவர் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அந்த ரெக்கவரி எப்படி நடக்கும், இப்படி நடக்கும், தொடர்ந்து நடக்குது. நீங்கள் இந்த இதை வந்து இந்த பேட்டர்னை வந்து நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஞாபகம் வச்சுக்கிட்டு இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த விஷயங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எப்படி இந்த 2000 அப்படிங்கிற லெவலில் வந்து முக்கியமான லெவல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீக்லி சார்ட்டில் வந்து மார்க் பண்ணி வச்சோமோ, அதே மாதிரி இங்கே கவனிச்சிங்க அப்படின்னா 2700 800 அப்படிங்கிற ரேஞ்சில் ரிஜெக்ட் ஆகுது. திரும்ப அதே இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்குது. திரும்பவும் அதே இடத்த பிரேக் பண்ண முடியாமல் தான் கீழே வருது. இப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், இந்த லெவலை கட் பண்ணால் மேலே போயிடுவான்ப்பா. ஏன், ஒரு பெரிய ஃபால் ஆகிருக்குது, ரெக்கவரி இவ்வளோ தூரம் நடந்துருக்குது, மறுபடியும் அந்த ஃபாலை கண்டினியூ பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இங்கே எப்படி பையர்ஸால் அடுத்த ஹை வந்து ரொம்ப தூரம் கொண்டு போய் ரொம்ப ஸ்ட்ராங்காக கான்ஃபிடெண்ட்டாக இங்கே நடந்த மாதிரி வந்து பண்ண முடியலையோ, அதே மாதிரி இங்கே இருக்கிற செல்லர்ஸ் இவ்வளோ தூரம் வந்து கொண்டுட்டு வந்த செல்லர்ஸால் இந்த ரெக்கவரிக்கு அப்புறமா மறுபடியும் ஸ்ட்ராங்காக கீழே கொண்டு போக முடியல. அப்போ யார் இங்கே வந்து பலசாலியாக மாறுறாங்க அப்படின்னா பையர்ஸ். இப்போ அதனால் நடந்துருமா அப்படின்னா இதை கட் பண்ணியே ஆகணும். ஏன்னா இந்த ரெக்கவரி பாயிண்ட் இங்கே இருக்குது. இதை கட் பண்ணாங்கன்னா, வால்யூமோடு கட் பண்ணாங்கன்னா பையர்ஸ்க்கு நம்பிக்கை இன்னும் இருக்குது, மேலே கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம நம்பலாம். இப்போ இங்கேருந்து இப்படி வந்த ப்ரைஸு இப்படி போகும்போது பையர்ஸுக்கு நம்பிக்கை இல்லைன்னு தெரியுது. ஆனால் இந்த நம்பிக்கை இல்லைங்கிறதுக்காக கீழே போயிடுவாங்களா அப்படின்னா, எது வரைக்கும் வரலாம்னா இந்த ப்ரீவியஸ் லோ வரைக்கும் வரலாம், இது வரைக்குமே வரலாம். இது வரைக்கும் வராமல் இங்கிருந்தே கூட இப்படி ட்ரை பண்ணலாம், திரும்பவும் ரிஜெக்ட் ஆகிட்டு இப்படி ட்ரை பண்ணலாம். அப்போ நம்ம இதை என்ன பண்ணுவோம், நம்ம பேட்டர்ன் வந்து சொல்லுவோம், திரும்பவும் பிரேக் ஆகி மேலே போகுது அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒன்று பார்த்து வரைஞ்சி இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத உங்களாலையும் ஈஸியாக வந்து சொல்ல முடியும். ஒன்ஸ் நீங்கள் வந்து அதை வந்து அந்த ட்ராக்கில் போக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதை பேஸ் பண்ணி நீங்கள் பாட்டு ட்ரேட் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பீங்க. ஒருவேளை அது மிஸ் ஆச்சுன்னா என்ன அதுக்கான ரெக்கவரி என்ன அப்படிங்கிறதும் உங்களுக்கு வந்து ஈஸியாக தெரியும். அதனால தான் பயிற்சி பண்ண சொல்கிறேன். நீங்கள் ஒரு விஷயத்தை ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு அந்த விஷயம் வந்து நடக்கலைன்னா ஃபெயிலியர்னு எடுத்துக்காதீங்க. அது வந்து லெசன், அது ஒரு பாடம். 500 தடவை நான் அவங்கள வந்து பார்க்க சொல்கிறேன். 500 தடவை ஒரு விஷயத்தை பார்க்கணும். ட்ரெண்ட் லைன் எடுத்திங்களா, அந்த ட்ரெண்ட் லைனை 500 தடவை பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு வேரியேஷன் வந்து கிடைக்கும். நிறைய விதமாக ஒரே விஷயம் பல மாதிரி வந்து நடக்குது. அந்த கோர் கான்செப்டை வந்து கற்றுக்கிட்டு அந்த பல விஷயமாக நடக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் வந்து தெளிவு பண்ணிட்டீங்கன்னா வேலை முடியுது. இப்போ இங்கே நடந்துருக்குது பார்த்தீங்களா, இவ்வளோ பெரிய மூவ் அதுக்கப்புறம் மூவ் ஆகலை. இப்போ இங்கே பாருங்கள், இங்கேருந்து இவ்வளோ பெரிய மூவ் கொஞ்சமாக நடந்துருக்குது, மறுபடியும் ட்ரை பண்ணிடுறான், முடியல, அப்படியே வந்து பிரேக் ஆச்சு. இங்கே எப்படி பிரேக் ஆச்சு, அதே தான் பிரேக் ஆச்சு. ஸோ இது வந்து ஒரு மினியேச்சர் வெர்ஷன், இது வந்து கொஞ்சம் வந்து மெகா வெர்ஷன். இவ்வளோதான் கான்செப்ட். பார்த்தீங்களா, 2 கான்செப்ட்டுமே ஒன்று, ரெண்டுமே ஒன்று. மேலே ஏறிச்சு, மலை ஏறினா எப்படி படிக்கட்டில் பொறுமையாக ஏறினா, மலை ஏறினா எப்படி படிக்கட்டில் பொறுமையாக ஏறினா. ப்ரீவியஸ் ஹைக்கு இவன் வந்து வரவே இல்லை, ப்ரீவியஸ் ஹைக்கு ரொம்ப பிஃபோராகவே வந்து விழுந்துட்டான். இவன் என்ன பண்ணியிருக்கிறான், விழுந்தது இங்கே இருந்து வந்து இப்படி வந்துருக்குது. இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து இங்கே இருக்குது. அப்போ இங்கே வரைக்கும் இவனும் வரல. ப்ரீவியஸாக இந்த இடத்துல ஒரு லெவல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லெவலையே வந்து கட் பண்ண முடியாமல் திணறிக்கிட்டு தான் இருந்தான். திணறினதுனால அடுத்த தடவை வந்து கீழே வரும்போது என்ன ஆயிருக்குது, இந்த தடவை பிரேக் ஆகிடுச்சு. நம்பிக்கை இல்லை.
பையர்ஸுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லை, டவுன் ட்ரெண்டு கீழே வந்துருக்குது, மேலே போயிட்டு இப்போ கீழே வந்துக்கிட்டு இருக்குது. ஒருவேளை இந்த லெவலுக்கு கூட வரலாம், வந்துட்டு கூட மறுபடியும் வந்து ட்ரை பண்ணலாம் மேலே. எப்போ வந்து இவன் வந்து மேலே போக வாய்ப்பு இருக்குது, இந்த மாதிரி வந்து 10 பேர் வந்து பை பண்ண ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட் அட்டம்ப்டே சக்ஸஸ் ஆகிடலாம், இல்லைனா இந்த மாதிரி செகண்ட் அட்டம்ப்ட்டு கூட உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அது வந்து எப்போ நடக்கும், எப்படி நடக்குங்கிறத நீங்கள் ஒரு சார்ட்டாக பார்த்து அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு, நான் என்ன தான் சொல்லி கொடுத்தாலும் உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் வந்து வரும். அந்த ஸ்டைலை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். என்ன பண்ணணும், ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி வந்து ஃபாலோ ஆகுதுங்க, இப்படி ஃபாலோ ஆகிட்டே இருக்குது. இப்படி வந்து ஒரு ரெக்கவரி கொடுப்பான், கொடுத்துட்டு இப்படி கீழே வரும்போது புதுசாக லோ பண்ணாமல் திரும்பவும் வந்து மேலே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி வரும்போது இதை கிராஸ் பண்ணணும் அப்படின்னா இப்படி வந்துட்டு கூட அடுத்த லெவல், அடுத்து எங்கே வரணும், இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வரும். சரியா? இதில் ஒரு சின்ன கான்செப்ட் இருக்குது, அதை நேற்று நான் வந்து சொல்லித்தரேன்னு சொல்லியிருந்தேன். அதை அடுத்தடுத்த சார்ட் பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சொல்லித்தராங்க. ஸோ அதானி அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து திடீர்னு வந்து விழுந்துருச்சு, 15% விழுந்துருச்சு, 14% விழுந்துருச்சுன்னு எல்லோரும் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அது வந்து எப்போத்துலேருந்தே விழுந்துகிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024லேருந்து இந்த மலை ஏறினதுலேருந்து அப்படியே பொறுமையாக வந்து விழுந்துட்டு இருக்குதான். 2025ல் அப்படியே வந்து இந்த 2000 லெவல், இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட் பாயிண்ட் வந்து ரொம்ப வந்து எதிர்பார்த்து இங்கேயே காத்துட்டு இருந்தது. ஆனால் 2026ல் மேலே ஒழுங்காக போயிட்டு அடுத்த லெவலை பிரேக் பண்ண முடியாமல் அப்படியே நின்னதுனால 2026ல் இந்த 2000 அப்படிங்கிற லெவலையும் பிரேக் பண்ணி கீழே வர்றான். இப்போ வந்து அடுத்த சப்போர்ட் வந்து இங்கே இருக்குது. இங்கே வரைக்குமே ப்ரைஸ் வரணும்லாம் அவசியமே இல்லை. இந்த ரிவர்சலுக்கு என்ன தேவைன்னா புது லோ தான் தேவை. புது லோ வந்து இந்த வாரமே வந்து வச்சிருச்சு. அதனால் இந்த செல்லர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக ஸ்ட்ராங்காக வந்து இருக்கிறாங்க. இல்லை அவங்களுக்கு எதிர்ப்பே இல்லாமல், எதிர்ப்பு யார்கிட்டேருந்து வரும், பையர்ஸ்கிட்டேருந்து வரும். அந்த எதிர்ப்பே இல்லாமல் இன்னும் வந்து கீழே கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு சின்னதாக எதிர்ப்பு, அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ட்ரெண்டு வந்து டவுனில் இருக்குதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து வீக்லியில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இதே இது நீங்கள் 1 ஹவரில் 5 மினிட்ஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா பயமாக இருக்கும். இதை தான் எல்லாரும் வந்து 14% ஃபால் ஆயிடுச்சு, 14% ஃபால் ஆகிடுச்சு. ஆமாம், டவுன் ட்ரெண்டில் தான் போயிட்டு இருக்கு மார்க்கெட்டு. 1 ஹவரில் பார்த்தோன்னா இந்த ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணாமல் தான் இருக்குது. திரும்பவும் வந்து இப்படி போகிறவன் இது வரைக்கும் கூட போயிருந்துருக்கலாம், போகாமல் இந்த இடத்துலையே தடுமாறி நின்றுட்டே இருக்கிறான். பார்த்தீங்களா, இதுதான் வந்து பிரச்சனை. இங்கேயும் அதே தான் நடந்தது. இந்த தடுமாறி அப்படியே வந்து நின்றுட்டே இருக்கிறான். பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் ஒரு வால்யூம் வந்து கேதர் ஆகும். இந்த என்ன தான் இந்த வால்யூம் வந்தாலும் இந்த லெவலை கட் பண்ணாமல் போகவே மாட்டான். இந்த லெவலை கட் பண்ணவே கூடாது. இங்கே வந்தோன்னா ஒரு சின்னதாக ஒரு எதிர்ப்பு வந்துருக்கு. பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் வேகமாக கொண்டுட்டு வந்தாலும் இந்த லெவலுக்கு வந்தோன்னா ஒரு சின்ன எதிர்ப்பு. அப்போ இந்த இடத்துல இருக்கிற பையர்ஸ் கூட இந்த இடத்துல இல்லை. அப்போ என்ன ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இன்னொரு புது லோ வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புது லோ வச்சா என்ன பண்ணுவான், மறுபடியும் மேலே வர ட்ரை பண்ணுவான். யார்கிட்டேருந்து எதிர்ப்பு வரும், பையர்ஸ்கிட்டேருந்து. ஸ்ட்ராங்காக இருக்கா, ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. நல்லா மேலே போச்சு, நல்லா மேலே போகலை. எது வரைக்கும் போகணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம், இது வரைக்கும் போகணும்னு எதிர்பார்க்குறோம். ஆனால் என்ன பண்ணுறான், இதுக்கு மேலேயே போக முடியல அவனால். தொடர்ந்து வந்து இந்த மாதிரி ஃபாலோ ஆகும்போது பை பண்ணலாமா, பண்ணவே கூடாது. ஏன், ஒரு 10 பேர் பை பண்ணட்டும், வெயிட் பண்ணுங்க, நமக்கு என்ன அர்ஜென்ட். ஒரு க்ரீனில் நல்லா இந்த மாதிரி வந்து தெளிவாக வந்து க்ளோஸ் பண்ணட்டும். க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து அடுத்தடுத்த ட்ரேட்ஸை பற்றி வந்து சிந்திக்கலாம். இந்த கேண்டில்ஸே பார்த்தீங்கன்னா தெரியும், ஆரம்பத்தில் இருந்த ஒரு அக்ரெசிவாக இருந்தது, அடுத்த தடவை அந்த அக்ரெசிவ்னஸ் கம்மியாக இருக்குது. அடுத்த தடவை இந்த இடத்துல ஒரு சின்ன ரெக்கவரி நடந்துருக்குது. ஆனால் க்ளோஸ் பண்ணும்போது வந்து இன்னும் வந்து இந்த அக்ரெஷன் அப்படியே வந்து கண்டினியூ ஆகிருக்குது. எண்ட் ஆஃப் த செஷன் கடைசியாக முடியும் போது மட்டும் கொஞ்சம் வந்து ப்ராஃபிட் புக்கிங் நடந்துருக்குது. செல் பண்ணவங்க கொஞ்சம் புக் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் இந்த வந்து ஒரு ஸ்டாப் ஆகிருக்குன்னு சொல்லலாம். இல்லைனா கடைசி 1 ஹவர் மட்டும் அப்படியே ரெக்கவரி நடந்து அப்படியே நின்றுருக்குது. இப்போ இது வந்து என்ன ஆகணும், இவ்வளோ பெரிய ஃபாலுக்கு 50% வந்து மேலே போகணும். அந்த 50% மேலே போய் இன்னும் செல்லர்ஸ் அக்ரெசிவாக இருந்தாங்கன்னா தான் இன்னும் வந்து கீழே வரும்.
இது வந்து நிஃப்டியில் நடந்துட்டு இருக்குது. நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு அதானி வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்டாக்ஸில் வந்து 1 ஹவர் 15 மினிட்ஸுக்கு கீழே வந்து நம்ம கட்டாயமாக வந்து போகவே மாட்டோம். போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சில ஸ்டாக்லாம் வந்து ரொம்ப குழப்பமாக இருக்கும். ஸோ அதானி, ஹெச்டிஎஃப்சி, ரிலையன்ஸு இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மினிட்ஸில் ஓரளவுக்குனாச்சும் தெளிவு கிடைக்கும். ஆனால் மற்ற ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 5 மினிட்ஸ் வரைக்கும் போனீங்கன்னா ரொம்பவே வந்து கஷ்டப்படுவீங்க. சரி, ஓகே, இப்படி விழுந்துருக்குது, இப்படி ரைஸ் ஆகிருக்கு, 50% வரைக்கும் எதிர்பார்க்கலாம் நம்ம. 50% கீழே வரும்போது இந்த லோவை கட் பண்ண முடியாமல் மறுபடியும் ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இந்த லெவலை கட் பண்ணால் தான் அடுத்த லெவல். இங்கே இந்த லெவலை இப்படி கீழே வந்துட்டு கட் பண்ணால் தான் எங்கே போகணும், இங்கே போகணும். புரியுதா உங்களுக்கு? இந்த 5 மினிட்ஸில் நான் வந்து வீக்லியில் சொல்லிகிட்டு இருந்தேன். 1 ஹவரில் பார்த்தீங்க, இப்போ 5 மினிட்ஸ்லேயும் அதுதான் நடந்துட்டு இருக்கு. 1 பை 1 இந்த லெவலுக்கு போக முடியலங்க. இந்த லெவலை வந்து கட் பண்ண முடியல. உடனே என்ன பண்ணுறாங்க, உடனே திரும்ப ஒரு தடவை இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்து தான் ரைஸ் ஆகி மேலே போயிருக்கு. திரும்பவும் அதே இடத்துக்கு வந்துட்டு இந்த தடவை பையர்ஸோட எனர்ஜி பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது. அப்போ திரும்பவும் கூட கீழே வரும்போது இந்த இடத்துல இருக்கிற பையர்ஸ் ரொம்ப அக்ரெசிவாக இருக்கிறாங்க. அதனால் திரும்பவும் மேலே கொண்டு போய் ட்ரை பண்ணுறாங்க, முடியல. 1 லாஸ்ட் டைம் வந்து மறுபடியும் வந்து ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. எங்கே, இந்த ப்ரீவியஸ் ஹைக்கே. இதை கட் பண்ணால் தான் அடுத்த ஹை இங்கே, இதை கட் பண்ணால் தான் அடுத்த ஹை இங்கே. அவ்வளோ பவர் தேவை. எல்லாரும் செல்லுன்னு நினைக்கும் போது நீங்கள் மட்டும் பையன்னு நினச்சிங்கன்னா இதை கட் பண்ணினா தான் நடக்கும், இல்லைன்னா நடக்கவே நடக்காது. என்ன பண்ணாலும் நடக்காது. இந்த லெவல் எவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து நேற்று வந்து ப்ளே பண்ணியிருக்கு பாருங்க. ஆனால் இதுக்கு மேலே வந்து போகலை. அவ்வளோ ஸ்ட்ராங் இருக்குது, ஸ்ட்ரென்த்தாக வந்து நம்பிக்கையாக வந்து பை பண்ணுறாங்க. ஆனால் ப்ரீவியஸ் ஐயை பிரேக் பண்ணுற அளவுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை. அப்போ இன்னும் கீழே இந்த மாதிரி வந்து போயிட்டு இருக்குது. இந்த மாதிரி சார்ட்ஸை வந்து இந்த மாதிரி வந்து பார்க்க நீங்கள் கற்றுக்கணும். சரியா? நம்ம நிஃப்டி போயிடலாமா? ஸோ நிஃப்டியில் ஒரு விஷயம் வந்து நான் வந்து எக்ஸில் பார்த்தேன். வந்து இப்படி வந்து ட்ரெண்ட் லைன் வந்து போட்டிருந்தீங்க. இந்த ட்ரெண்ட் லைன் வந்து கரெக்ட். இந்த ட்ரெண்ட் லைன் வந்து இப்படி வந்து போடுறது வந்து பர்ஃபெக்ட். ஆனால் இது வந்து என்ன, உங்களுக்கு வந்து என்ன, நம்ம ஏன் இந்த ட்ரெண்ட் லைன் போடுறோம் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து தெரியணும். எங்கேருந்து வந்து இந்த செல் ஆஃப் வந்து எங்கேருந்து வந்து ஆரம்பிச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஆரம்பிச்சிது. இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படிங்கிறதையும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த செல் ஆஃப் வந்து இந்த லெவல் வரைக்கும் வந்து தாக்கு பிடிச்சாங்க. அந்த ப்ரீவியஸ் சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து தாக்கு பிடிச்சாங்க. அதை பிரேக் பண்ணும்போது ப்ரீ ஃபாலாக கீழே விழுந்த மாதிரி விழுந்துட்டாங்க. முதல் முயற்சி, ரெண்டாவது முயற்சி. முதல் முயற்சியுடைய ஹையை கட் பண்ணோன்னா கொஞ்சம் வந்து மேலே போயிருந்தது. இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் வந்து நின்றுட்டு இருந்தது. ஸோ இது வந்து இங்கிருந்து இந்த இடத்துல எப்படி வந்து நின்றுச்சோ அதே மாதிரி இந்த இடத்துல இன்னும் கூட அதிகமாக பையர்ஸ் வந்து இன்னும் கலெக்டிவாக ஸ்ட்ரென்த்தாக வந்து வர பார்க்குறாங்க. ஆனால் வந்து அந்த ப்ரீவியஸ் லெவல்ஸை வந்து கட் பண்ணலன்னொன்னே மறுபடியும் செல் ஆஃப் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கிருந்து ஆரம்பிக்குது. விழுந்துட்டு சின்ன ரைஸு, அப்புறம் உடனே பிரேக் பண்ணி இந்த சப்போர்ட்லேருந்து கொஞ்சம் பெரிய ரைஸு, அதுக்கப்புறம் வந்து மொத்தமாக வந்து கீழே விழுறான். அப்போது இந்த வேகம் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்து அதை நீங்கள் ஒரு ட்ரெண்டாக வந்து மார்க் பண்ணணும் எப்போவுமே. ஏன்னா இதெல்லாம் வந்து மக்கள் வந்து மறந்துருப்பாங்க. நம்ம ஊரில் ரோடு சரியில்லை, லைட்டு சரியில்லை, தண்ணி வரல, ரேஷன் வரல, எல்லாம் ஒரே கம்ப்ளைண்ட்டு தான். கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு கடைசியாக வந்து எலெக்ஷன் அப்போ வந்து அந்த ஒரு வாரம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து ரோடெல்லாம் கரெக்டாக போட்டு லைட்டெல்லாம் எரிய வச்சு கையிலையும் கொஞ்சம் பணம் வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா இது எல்லாம் மறந்துடும். இது எல்லாம் மறந்துடும். எது ஞாபகம் இருக்கும்? இப்போ இருக்கிற ட்ரெண்டு தான் ஞாபகம் இருக்கும் மக்கள்கிட்ட. அதே தான் ட்ரேடர்ஸும். இப்போ என்ன ஆச்சு, இந்த ட்ரெண்டு தான் ஞாபகம் இருக்கும். இந்த ஓவரால் ட்ரெண்டு வந்து ஒரு சிலரை தவிர எல்லாத்துக்கும் வந்து ஞாபகம் இருக்குது. அப்போ லேட்டஸ்ட்டாக என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னு பார்த்து அதை நீங்கள் வந்து ட்ரெண்ட் லைனாக வந்து போட்டுக்கிறது எப்போவுமே வந்து உங்களுக்கு ஒரு வெற்றியை வந்து தேடி கொடுக்கும்.
லேட்டஸ்ட்டாக இப்போ என்ன நடக்குது, இது இருக்குது, இதை வந்து மறக்க வேணாம். இது இருக்குது. ஒரு வேளை வந்து பிரேக் ஆகி வந்ததுன்னா இந்த இடத்துலேருந்து ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்படி இங்கேருந்து இப்படி வந்துட்டு ஒருவேளை இது பிரேக் ஆகி வந்து இந்த இடத்துல மறுபடியும் தடுமாற வாய்ப்பு இருக்குது. தடுமாற்றம் வந்து ஏன் வரும், ப்ரீவியஸாக அந்த இடத்துல வந்து ரிஜெக்ஷனும் ஆயிருக்குது. அதனால தடுமாற்றம் வந்து வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் இப்போ என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான். ஸோ இந்த ட்ரெண்டு படி தான் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை நம்ம வந்து எக்ஸ் வலைதளத்துலேயும் வந்து நம்ம வந்து பதிவேற்றம் வந்து செஞ்சிருந்தோம்னு நினைக்கிறேன். யாருக்கும் ரிப்ளை பண்ணும்போது நான் வந்து பண்ணியிருந்தேன். சரியா? ஸோ இதில் இருக்கிற இந்த மேஜிக் வந்து இதுதான். ஸோ ப்ரீவியஸ் ட்ரெண்டு ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்தது வந்து எல்லாத்துக்கும், ஒரு சிலருக்கு தவிர மீதி எல்லாத்துக்கும் வந்து ஞாபகம் இருக்காது. இப்போ கரண்ட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்குதோ அதைப்படி நீங்கள் வந்து போனீங்கன்னா உங்களுக்கு வெற்றி வந்து உறுதி பண்ணிக்கலாம். என்ன இருக்குது, இங்கெல்லாம் டச் பண்ணும்போது எல்லாம் வந்து விழுந்துருக்குறான். ஸோ இப்போ கூட மறுபடியும் வந்து இங்கே டச் ஆச்சுன்னா உலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் இது நடக்கிறதுக்கு முன்னாடியே அந்த போஸ்ட் வந்து போட்டிருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக அங்கேருந்தே வந்து மறுபடியும் வந்து ப்ரைஸ் கீழே வந்து வந்துக்கிட்டே இருக்குது. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அதானி குரூப்லேருந்து எல்லாருமே வந்து ஸ்டாக்ஸ் எல்லாருமே வந்து விழும்போது அவனும் வந்து தலைகீழாக வந்து விழுந்துட்டு இருக்கிறான். இப்போதைக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பெரிய ஃபால், ஒரு குட்டி ரெக்கவரி, ஒரு பெரிய ஃபால், ஓரளவுக்கு டீசென்ட் ரெக்கவரி. மறுபடியும் வந்து கீழே செல்லர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த செல்லர்ஸ் வந்து ஏற்கனவே இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருக்கிறாங்க. அப்போ இந்த தடவை ஸ்ட்ராங்காக விழணும்னா எவ்வளோ தூரம் போகணும், இவ்வளோ தூரம் கீழே போகணும். அப்போ தான் இது வந்து ஸ்ட்ராங்காக விழுந்துருக்கிறான்னு நம்மளால் எடுத்துக்க முடியும். ஆனால் இப்போது என்ன நடக்க வாய்ப்பு இருக்குதுன்னா ஈக்குவல் லெவலில் இருந்தே கூட திரும்ப வந்து ரெக்கவரி ஆரம்பிக்கலாம். இப்போது லேட்டஸ்ட்டு ட்ரெண்டு எங்கே போயிட்டு இருக்குது, இங்கே இப்படி வந்து போயிட்டு இருக்குது. அப்போ இதில் கொஞ்சம் பாக்கெட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெவலில் இந்த சப்போர்ட் வந்து கட் பண்ணாமலேயே அப்படியே இங்கேயே இருந்துட்டு ஒரு வேளை பிரேக் ஆச்சுன்னா இந்த மாதிரி கூட போகிறதுக்கான வாய்ப்பு. போகணுன்னா என்ன பண்ணணும், ப்ரீவியஸ் லெவல்ஸை கட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ திஸ் வில் ஆக்ட் அஸ் எ இம்பார்ட்டன்ட் லெவல். ஒரு வேளை கட் பண்ணி மேலே வந்ததுன்னா ஏன் ப்ரீவியஸாக சப்போர்ட் எடுத்துருக்குது, அடுத்த தடவை பிரேக் ஆகிட்டு ஆல்மோஸ்ட் அந்த ரேஞ்சு கிட்ட வந்துட்டு மறுபடியும் ரிஜெக்ட் ஆகி கீழே வந்துருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இதை ரொம்ப தெளிவாக வந்து பார்க்கணும். இது நடந்தால் இது நடக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ நான் இந்த மாதிரி நான் ட்ரேடு வந்து எடுக்க போகிறேன். ஒரு பெரிய ஃபால் ஆகிருக்குது. ஒரு பெரிய ஃபால் ஆகும்போது வந்து ரெக்கவரிக்கான வாய்ப்பு இருக்குது. ரெக்கவரி எங்கே வந்து ட்ரை பண்ணியிருக்கிறாங்க பையர்ஸ் வந்து எங்கே பண்ணியிருக்காங்கன்னா அன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே ட்ரை பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணணும், இதை கட் பண்ணணும். ஏன்னா ஏற்கனவே வந்து படிக்கட்டில் இறங்கி இப்படியே பொறுமையாக வந்து வந்துருச்சு ப்ரைஸு. ஒரு பெரிய ஃபாஸ்ட்டாக விழுந்ததுக்கப்புறம் ரெக்கவரி ஆச்சு அப்படின்னா திரும்ப வந்து அந்த லெவல்லேருந்தே ரெக்கவரி மறுபடியும் வந்து அடுத்த ஹை வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இங்கே என்ன நடந்துருக்குது, திரும்பவும் இன்னொரு ஃபால் வந்து கண்டினியூ ஆகிருக்குது. அப்புறமா வந்த பையில் இருந்து தான் இந்த லெவலில் கட் பண்ணி மேலே போயிருக்கான். எங்கே வரைக்கும் போயிருக்குன்னா இங்கே வரைக்கும் கரெக்டாக போயிடுவோம். ரொம்ப எக்ஸாக்டாக இருக்கும். அப்புறம் லோ வைக்காமல் அடுத்த நாள் வந்து ட்ரேட் ஆகி மேலே போகும்போது இந்த லெவல் வரைக்கும் போகணும். அவன் இந்த லெவல் வரைக்குமே கூட ட்ரை பண்ணி தான் விழுந்துருக்கான். இந்த லெவலை கட் பண்ணவே கூடாது. கட் பண்ணாமல் இருந்தானா ரெக்கவரி நடக்கும். அடுத்த தடவை போகும்போது என்ன பண்ணணும், இங்கே போகணும். ஏன் அப்படி நம்ம எதிர்பார்க்குறோம், இங்கே ஒரு ஹை இருக்குது, அடுத்த ஹை இங்கே வைக்கணும். அவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தானா. இங்கே என்ன நடந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேலே வரைக்கும் போயிட்டு கீழே வந்துட்டு இம்மீடியட்டாக மேலே போயாச்சு. மேலேருந்து கீழே வந்துட்டு இம்மிடியேட்டாக மேலே போகலை. என்ன நடந்துருக்குது, இந்த ஐயை விழுந்தான் பார்த்தீங்களா, விழுந்த இந்த ஐயை பிரேக் பண்ண முடியல. அவனால் கீழே வந்துட்டு ரிவர்சல் ட்ரை பண்ணுறான், முடியல. ரிவர்சல் ட்ரை பண்ணுறான், அந்த ஹைக்கு கூட போகல. ஆனால் இந்த லோவை பிடிச்சி வச்சுருக்கான். இந்த லோவுக்கு கீழே மட்டும் போயிடவே கூடாது. அப்போ தான் அந்த ஹைக்கு போகும். அப்போ அடுத்த நாள் ஓப்பன் ஆகும்போது வந்து அந்த ஹைக்கு மேலே போய் க்ளோஸ் வைக்கிது. ஆனால் அடுத்த நாள் வந்து இப்படி போகிறதுக்கு பதிலாக இங்கே நின்னாச்சு. இந்த ஸ்ட்ரகிள் உங்களுக்கு வந்து தெரியுது, கண் கூட வந்து தெரியும். இங்கே வந்து இப்படி வந்தோடனே இப்படி மேலே போயிருக்குது. கேப் அப்போ ஓப்பனாகி போய் எப்படி போனாலும் சரி இங்கே வந்துட்டு உடனே போயிருக்குது. இங்கே வந்து எவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிள் இருக்குது பார்த்தீங்களா மார்க்கெட்டில். இந்த ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் மேலே போனால் கூட உருப்படியாக வந்து நடக்கவே இல்லை. என்ன நடந்துகிட்டு இருக்குது, மறுபடியும் ஸ்ட்ரகிள்.
பையர்ஸ். என்னப்பா இது இப்படி போனீங்க, அடுத்த தடவை போனீங்க, போகிறதுனா டக்குன்னு போக வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து நினைக்கலாம். நடக்கலை. முயற்சி பண்ணுறாங்க தோல்வி. மறுபடியும் முயற்சி பண்ணுறாங்க தோல்வி. அப்போ யார் வந்து இதை வந்து இந்த சமயத்தை யார் பயன்படுத்திப்பா? செல்லர்ஸ் தான். பையர்ஸாலும் 2 பேர் தான். ஒன்று பை இல்லைன்னா செல்லு. பையர்ஸால முடியலன்னா யார் பயன்படுத்திப்பா அந்த விஷயத்தை? செல்லர்ஸ் தான் பயன்படுத்திப்பாங்க. அப்போ என்ன ஆயிருது? செல்லர்ஸ் பயன்படுத்தி இருக்கிறாங்க, மறுபடியும் ஒரு ஃபால் கண்டினியூ ஆயிருது. இந்த லெவலை வந்து கட் பண்ணவே கூடாது. இந்த லெவலை வந்து கட் பண்ணவே கூடாது. இந்த லெவலுக்குள்ளார வரும்போது வந்து இங்கேருந்து இவ்வளோ தூரம் ட்ரை பண்ணியிருக்கான், இங்கேருந்து இவ்வளோ தூரம் ட்ரை பண்ணியிருக்கான், இங்கேருந்து இவ்வளோ தூரம் தான் ட்ரை பண்ணியிருக்கான். இதுலேயே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம், ஆஹா ஆபத்து நம்மளை நோக்கி வருது அப்படின்ட்டு. இப்போ படிக்கட்டு தெளிவாக வந்துடும். அதனால தான் நீங்கள் வந்து வரைஞ்சி பாருங்கன்னு சொல்கிறேன். ஒரு பெரிய ஃபால் ஆகுது, திரும்ப ரெக்கவரி கூட நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இவ்வளோ நேரம் ட்ரை பண்ணியிருக்கான் அந்த 50% போகிறதுக்கு. இந்த ஃபால்லேருந்து 50% வரைக்கும் போயிட்டு தான் கீழே வருவான். அதுவே அவனால் வந்து முடியல. ஸோ என்ன எதிர்பார்க்கலாம்? மறுபடியும் வந்து மலை இறங்கினா, மலை ஏற ட்ரை பண்ணால், மலை ஏற முடியாமல் மறுபடியும் வந்து மலை இறங்க ஆரம்பிச்சிருக்கிறான். மலை ஒரு வேளை நல்லா இறங்கினா அப்படின்னா மறுபடியும் வந்து மலை ஏற ட்ரை பண்ணுவான். மலை ஏறினானா அந்த ஓவரால் ட்ரெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ட்ரெண்டுக்கு போகிறதுக்காக இதை பிரேக் பண்ணி போகிறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஆனால் நம்ம வந்து எப்போவுமே வந்து இந்த லோயர் டைம் ஃப்ரேமில் பார்க்குறது வந்து எப்படி தெரியுங்களா? இப்போ ஒரு போர் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு சண்டை நடக்குது. நம்ம என்ன பண்ணுவோம்? சும்மா ஒரு ஜாலிக்காக சொல்கிறேன், ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காதீங்க. இது வந்து 1 hour டைம் ஃப்ரேம், இது வந்து டே டைம் ஃப்ரேம். வானவில் மாதிரி போடணும்னு பார்த்தா இது வேற மாதிரி இருக்கு. இது வந்து டே டைம் ஃப்ரேமுங்க. இதுக்கு கீழே இருக்கிறது நீங்கள் பார்த்துட்டு இருக்குது, வானவில் வராது போலவே. இது வந்து ஒரு 4 hour டைம் ஃப்ரேம்னு வச்சுக்கோங்க. இது வந்து 1 hour டைம் ஃப்ரேம். நான் சொல்ல வர மைண்டில் என்னமோ இருக்குது, இது வந்து நான் என்னமோ வரைஞ்சிட்டு இருக்க மாதிரி தோணுது, பார்ப்போம். இது வந்து 5 minutes டைம் ஃப்ரேம்ங்க. இவ்வளோ தூரம் இது பிரிச்சிருக்க கூடாதோ? சரி, நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன், கரெக்டாக வரலன்னா நான் மறுபடியும் மாற்றி சொல்கிறேன். ஒரு டே டைம் ஃப்ரேமில் இங்கேருந்து பை ஆகி மேலே போகுதுன்னு வச்சுக்கோங்க. டே டைம் ஃப்ரேமில் ஒரு மிகப்பெரிய ஒரு படைபலம் வந்து இங்கே வந்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நிறையா பேர் வந்து இங்கே வந்து இருக்கிறாங்க, எக்கச்சக்கமாக இருக்கிறாங்க. ஆனால் ஒருவேளை நீங்கள் 5 minutes வந்து பார்த்து ட்ரேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆமாம், இது தப்பாக வரைஞ்சிட்டேன், நான் ஒன்று பண்ணுவோம். மைண்டில் இருக்கிறது உடனே வந்து மேப் ஆகிடுதில்ல. இது வந்து ஹையர் டைம் ஃப்ரேம், சரியா? டேயும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இது வந்து ஹையர் டைம் ஃப்ரேம். இந்த ஹையர் டைம் ஃப்ரேமில் நீங்கள் பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, மிகப்பெரிய படை வந்து இருக்குது. எல்லாம் பீரங்கியிலேருந்து என்ன லேட்டஸ்ட்டு ஆயுதங்கள் எல்லாமே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் சின்னதாக ஒரு பாக்கெட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு 100 பேர் இருக்கிறீங்க. ஒரு 100 பேர். இந்த 100 பேர் என்ன பண்ணுறீங்க? மேலே போய் அந்த ட்ரோன் வியூன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, மேலே போயிட்டு பார்க்கணும். பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும், ஆஹா ஒன்று கூடிட்டாங்கப்பா அப்படின்ட்டு, இவ்வளோ பெரிய படை இருக்குதா அப்படின்னு இவ்வளோ ஈஸியாக சொல்லிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி தாக்குதல் ஸ்ட்ராட்டஜியை வந்து பார்த்துடலாம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்க்காம லோவர் டைம் ஃப்ரேம் இருக்கிறதுலே கம்மியாக, நான் 1 minute அனாலிசிஸ்லாம் எனக்கு வந்து போஸ்ட் பண்ணுறீங்க, அவங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். 5 minutes 1 minute எல்லாமே இந்த ஹையர் டைம் ஃப்ரேமை பார்க்காம இந்த லோயர் டைம் ஃப்ரேம் பார்த்து ஒரு 100 பேர் மட்டும் இப்படியே மேலே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே இந்த பாயிண்ட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னா இந்த படையை பார்த்த உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பார்த்தோன்னே வந்து நீங்கள் காலி. உங்களை அவங்க பார்த்தாங்கன்னா பார்த்தோன்னே காலி பண்ணிடுவாங்க.
அதனால தான் இந்த லோயர் டைம் ஃப்ரேமை பார்த்து ஒரு மிகப்பெரிய படை இருந்தாலும் வந்து அது உங்கள் கண்ணுக்கு வந்து தெரியாது. நீங்கள் தேவையில்லாமல் போய் அந்த ட்ராப்பில் போய் மாட்டிப்பீங்க. ஹையர் டைம் ஃப்ரேம் போனீங்கன்னா தான் யார் பலம் இருக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு வந்து தெரியும். அப்போ அதை வச்சு தான் நீங்கள் வந்து இது வந்து கண்மூடித்தனமாக வந்து ட்ரேட் பண்ணுற மாதிரி இது. போர்க்களத்தில் கண்மூடித்தனமாக போனோன்னா கண்டிப்பாக எதிரியுடைய ட்ராப்பில் வந்து மாட்டிப்போம். யாருமே இல்லாத மாதிரி தெரியும். நீங்கள் வேகமாக நகர்ந்து போவீங்க. சின்னதாக ஒரு தாக்குதல் வந்து ஆரம்பிப்பாங்க. அந்த சின்ன தாக்குதல் தானே அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வந்து அடுத்து முன்னேறி போனீங்க அப்படின்னா என்ன நடக்கும்? மிகப்பெரிய படை வந்து இங்கே இருக்கிறதுனால உங்கள் 100 பேரை வந்து ஈஸியாக வந்து காலி பண்ணிடுவோம். இங்கேருந்து நீங்கள் வந்து சின்ன சின்னதாக இதோடைய செல்லர்ஸே வந்து இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு படை இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்களை வந்து காலி பண்ணுறீங்க. கீழே மறுபடியும் வந்து காலி பண்ணும்போது ஒரு சின்ன சேதாரமாகுது. மறுபடியும் வந்து அடுத்த ஹைக்கு வந்து போகிறீங்க. இங்கே ஒரு சின்ன படை இருக்குது. திரும்ப வந்து அவங்கள காலி பண்ணுறீங்க. அதில் ஒரு சின்ன சேதாரம். திரும்ப வந்து மேலே போகிறீங்க. அப்பா மேலே போய்கிட்டே இருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய படை இருக்கும். அப்போ என்ன நடக்கும்? இந்த இடத்துல இருந்து மிகப்பெரிய தாக்குதலை உங்களால் எதிர்ப்பு கொள்ள முடியாமல் திரும்ப வந்து கீழே கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஸோ இந்த இடம் போனாலே அடி வாங்குறது அது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். அதுதான் அந்த இடத்த நீங்கள் வந்து பிடிச்சிட்டிங்கன்னா ஒரு பெரிய படையை வந்து நீங்கள் வந்து நிப்பாட்டி வச்சிருவீங்க. ஒரு மிகப்பெரிய படையை வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் நிப்பாட்டி வச்சிருக்கிறீங்க. நான் கீழேருந்து திரும்ப வந்து மேலே கொண்டு போகிறேன். தடவை அடி வாங்குறேன். 2வது தடவை வந்து பிளான் பண்ணி ஸ்ட்ராட்டஜி பண்ணி மேலே வந்து ஸ்ட்ராட்டஜி பண்ணாமல் நான் மேலே வந்தேன் அப்படின்னா எனக்கு திரும்ப வந்து மிகப்பெரிய அடி வந்து விழும். நான் ஸ்ட்ராட்டஜி பண்ணி நீங்கள் எந்த அளவுக்கு வந்து தயார் நிலையில் இருக்கிறீங்கன்னு பார்த்து உங்களை டிஃப்ரெண்ட்டாக வந்து அட்டாக் பண்ணனா தான் நான் இந்த இடத்த வந்து உடச்சிக்கிட்டு வந்து மேலே வந்து போக முடியும். போயிட்டேன்னா நீங்கள் என்னோட சேர்ந்துருவீங்க. போக முடியல அப்படின்னா அவ்வளோதான், வீழ்ச்சி தான். திரும்ப நடக்கிற இந்த விஷயம் வந்து இந்த போர்க்களத்தில் யாருக்கெல்லாம் வந்து மிலிட்ரி அனுபவம் இருக்குது, எல்லாத்துக்கும் நம்ம நாட்டில் வந்து இருக்கிறது இல்லை. ஏன்னா தேவைக்கு அதிகமாக வந்து மக்கள் இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் இராணுவ ட்ரைனிங் வந்து கொடுக்கறது கிடையாது. ஒரு சில நாடுகள்லாம் வந்து கொடுக்குறாங்க. கட்டாயமாக இராணுவம் அந்த நாட்டுடைய பிரின்சஸ் யாராக இருந்தாலும் சரி அது சம உரிமை தான். 2 பேர்த்துக்குமே வந்து மிலிட்ரியில் காம்பேட் ட்ரைனிங் வந்து கொடுப்பாங்க. நம்ம யூஎஸில் இப்போ இருக்கிறாங்க, மிலிட்ரி அட்வைசராக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள காம்பேட் ட்ரைனிங் வந்து பண்ணியிருப்பாங்க. ஜனத்தொகை கம்மி, நிலப்பரப்பு அதிகம். நம்மளுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால நம்மளாம் ஜாலியாக உட்காந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோம். இல்லைன்னா இந்த காம்பேட் அனுபவம் வந்து உங்களுக்கே வந்துடும். ஸோ ஒரு சின்ன தாக்குதல் கீழே வந்தாச்சு. மறுபடியும் அதை முறியடித்து மறுபடியும் வந்து மேலே போகிறோம். ஒரு சின்ன தாக்குதல் மறுபடியும் திரும்ப வந்து கீழே ரெக்கவரி. திரும்ப போகும்போது தான் நம்மளால் வந்து போக முடியல. போக முடியாமல் வந்ததுனால தான் நம்மளுடைய பேஸ் வரைக்குமே துரத்திக்கிட்டு அவங்க வந்து அங்கேயும் காலி பண்ணி இந்த இடத்தையும் இப்போ வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இவங்களை வந்து தாக்குதல் நடத்தி அடித்து பிடிச்சி வந்து கொண்டு போகணும். இது நடக்கணும் அப்படின்னா நம்மக்கிட்ட ஸ்ட்ராங்காக ஒரு படைபலம் வந்து வேணும். இருந்தால் தான் அது வந்து பண்ண முடியும். சரியா? டாப்பிக்கே டைவர்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். 5 மினிட்ஸ் பாருங்களாம், எவ்வளோ சூப்பராக இருக்குது. சில விஷயங்களும் ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்கும். நான் வந்து ஒரு இது அனுப்பிச்சினேன். மேக்ஸிமம் கோல்டில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கோல்டுலேயே நான் பார்த்தோன்னே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து நடந்தது. ஆமாம், இது கூட வந்துட்டு நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த மாதிரி கீழே இறங்கி வந்துட்டு இருக்க மார்க்கெட்டு இப்படி மேலே போயிருக்குது, அடுத்த தடவை மேலே போயிருக்குது, ஒரே இடத்துல ரிஜெக்ட் ஆகிருக்கனால இவ்வளோ தூரம் வந்திருக்குது. இங்கேருந்து அடுத்த ஹை வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை கீழே வந்துட்டு இந்த லெவலில் கட் பண்ணாமல் இருந்ததுன்னா இன்னொரு ஹை வைப்பான். எது வரைக்கும் இது நடக்கும்னா இந்த ஹையை கட் பண்ணாத வரைக்கும் நடக்கும். என்ன நடந்தது? இந்த ஹைக்கு போகாமலேயே வந்து மார்க்கெட் இப்போ கீழே வந்து வந்துடுச்சு. அதுவும் வந்து பக்கத்துலேயே போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். கரெக்ட். அதுவும் வந்து பக்கத்துலேயே அந்த போஸ்டர் நம்ம என்ன பேசுகிறோமோ அது வந்து நடந்துருக்கு.
ஸோ இங்கேருந்து மேலே போயிட்டு கீழே ரெக்கவரி ஆகிருக்குது, மேலே போயிட்டு இருக்குது, மேலே போய் இன்னொரு ஹை வச்சா தான் போவான், இல்லைன்னா என்ன பண்ணுவான், கீழே வந்துடுவான். அது இப்போ இந்த வாரம் வந்து நடந்தது. ஸோ நிஃப்டி பார்க்கும்போது, பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது நான் சொல்கிறேன் பாருங்கள். ஆனால் இது 5 மினிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது தெரியுது அவங்களுக்கு. எப்படி வந்து படிக்கட்டில் வந்து இறங்கி பொறுமையாக வந்து வந்திருக்கிறான், நிதானமாக ஒரு ஸ்டெப்பாக வந்து கீழே வந்திருக்கிறான் தெரியுதா. இங்கே வந்து தான் பையர்ஸ் வந்து கொஞ்சம் நாச்சும் வந்து பிக்கப் ஆகிருக்காங்க. இன்னும் பையர்ஸ் கொஞ்சம் சோட போயிருக்காங்க. இங்கே தான் கொஞ்சம் நல்லா வந்து பையர்ஸ் வந்து ஆட் ஆகிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல பெரும் படை வந்து நின்றுட்டு இருந்ததுனால தான் இவ்வளோ தூரம் அவங்கள வந்து கீழே கொண்டு போக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் முடியல. அப்போ கூட உள்ளே வந்துட்டு நம்மளால் மார்க்கெட் வந்து முடிஞ்சு போச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி மார்க்கெட் வந்து இதோடு வந்து பிரேக் ஆனோன்னா முடிஞ்சு போச்சு. ஒரு வேளை கண்டினியூ ஆகுதுன்னா இவ்வளோ தூரம் போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு நாள் நம்மளுக்கு லீவ் ஆகிடுது. 3:00 க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்த நாள் 9:00 உலகத்தில் என்னென்னமோ வந்து நடக்குது. அதனால் வந்து அதுக்கேற்ற மாதிரி 24 ஹவர்ஸ் மார்க்கெட்டாக இருந்ததுன்னா ஒருவேளை இது கண்டிப்பாக வந்து இவ்வளோ தூரம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பையர்ஸ்க்கு அந்த நம்பிக்கை வந்து இருந்திருக்கும். ஸோ எப்படி இந்த லெவலை பிரேக் பண்ணாமல் இருந்து பிரேக் பண்ணி மேலே போச்சோ, அதே மாதிரி இந்த லெவலை பிரேக் பண்ண முடியாமல் தான் வந்து மேலே போயிட்டு வந்துட்டு இருந்தான். எப்படி வந்து இங்கே வந்து அடுத்தடுத்து வந்து சின்னதாக லோ பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருந்தானோ, அதே மாதிரி இங்கே இந்த ஹையை பிரேக் பண்ண முடியாமல் இந்த மாதிரி பாக்கெட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுக்குள்ளே வந்துட்டு தான் இந்த மாதிரி வந்து நடந்தது. அப்போ திரும்பவும் இந்த ஹையை பிரேக் பண்ண முடியாமல் தான் இந்த மாதிரி வந்துருக்கிறான். இப்போ திரும்பவும் வந்து இப்போது இந்த மாதிரி வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. இங்கேயும் மேலேயும் இப்படி வந்து போயிட்டு இருக்குது. ஸோ இந்த இடத்துல என்ன நடந்தாலும் சரி, அடுத்து படிக்கட்டில் நகர்றானா இல்லையா அப்படிங்கிறத வந்து பாருங்கள். இதோடைய 50% வந்து வந்துட்டானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துருக்க மாட்டான். 50% வந்து இங்கே இருக்குது. ஸோ ஒரு வேளை லோ வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டானாலே ரொம்ப கஷ்டம். எதை நான் வந்து சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த லோ பிரேக் பண்ணியிருக்கக்கூடாது, இங்கே வந்து பிரேக் பண்ணிட்டான். ஸோ செல்லர்ஸ் இன்னும் ஆர்வமாக இருக்கிறாங்க. விழுந்துருக்குது, ரைஸ் ஆக ட்ரை பண்ணியிருக்கிறான், திரும்ப வந்து ஃபால் வந்து கண்டினியூ ஆகுது. ரைஸ் ஆகுது எப்படி ஆகிருக்கிறான், இந்த இடத்துல ஹை, அடுத்த ஹை இங்கே இருக்குது, அடுத்த ஹை அங்கேயே தான் இருக்குது, அடுத்த ஹையும் அங்கே தான் இருக்குது, அடுத்ததும் அங்கே தான் இருக்குது. ஸோ இந்த லெவலை கட் பண்ணவே முடியல. அப்போது என்ன, யார் வருவா உள்ள? செல்லர்ஸ். நீங்கள் பையர்ஸ் வந்து வீக்காக இருக்கிறீங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா யார் வருவா உள்ள? செல்லர்ஸ் தான் வருவான். செல்லர்ஸ் வந்தாலும் இந்த லெவலை கட் பண்ணவே கூடாது. கட் பண்ணாமல் இருந்தாலும் திரும்ப வந்து இன்னொரு ஹை, இங்கே ஒரு ஹை, இங்கே ஒரு ஹை, இப்படி வரானா இன்னொரு ஹை வந்து வைப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இது இப்படி பிரேக் ஆகுதா அப்படி பிரேக் ஆகுதா அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து கவனிக்கணும். ஆனால் மார்க்கெட்டோட எண்ட் ஆஃப் த செஷனில் என்ன ஆகும், ஒன்றும் பெரிய மூமெண்ட் வந்து நீங்கள் வந்து எதிர்பார்க்க முடியாது. ஸோ நிஃப்டியுடைய 4 ஹவர்ஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா இதுதான் விஷயம். ஸோ இதுதான் வந்து அந்த ஹையர் டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது வந்து இந்த விஷயம் தான். இப்போ இது வரைக்கும் லோயர் டைம் ஃப்ரேம் பார்த்தீங்க, ஒரு சின்ன படையை வச்சுக்கிட்டு நீங்கள் போய் அட்டாக் பண்ணி நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருந்தீங்க. ஆனால் பெரிய படை நகர்வுகள் வந்து எப்படி நடந்துகிட்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து மலை ஏறிடுதான், பொறுமையாக ஏறிடுதான். இங்கே இருந்து இவ்வளோ தூரம் போனவன் ஒரு சின்ன அடி வாங்கினதுக்கு அப்புறமா திரும்ப வந்து இவ்வளோ தூரம் போயிருக்கான். இந்த நிலப்பரப்பு எல்லாத்தையும் வந்து பிடிச்சிருக்கான். இவ்வளோ பெரிய நிலப்பரப்பை வந்து பிடிச்சிருக்கான். யார்கிட்ட இருந்து? செல்லர்ஸ்கிட்ட இருந்து. திரும்பவும் அந்த சண்டையில் ஒரு சின்ன கேஷுவலிட்டி, மறுபடியும் வந்து மேலே வரும்போது இவ்வளோ பெரிய நிலப்பரப்பை தான் அவனால் பிடிக்க முடிஞ்சுது. யாரால்? பையர்ஸால். இவ்வளோ பெரிய நிலத்தை பிடிச்ச அந்த ஆர்மினால் அடுத்த தடவை போகும்போது, செல்லர்ஸுடைய ராஜ்யத்துக்குள்ளே போகும்போது இவ்வளோ தான் பிடிக்க முடிஞ்சுது. அடுத்த தடவை மறுபடியும் கீழே வந்துட்டு மேலே போகும்போது அந்த செல்லர்ஸுடைய ராஜ்யத்தை தொட்டு தான் பார்க்க முடிஞ்சது. இங்கே வந்து செல்லர்ஸுடைய மிகப்பெரிய படை வந்து இருக்குது அப்படின்னு இமேஜினேஷன் தான் எல்லாமே. ஒரு கற்பனை கதையாக சொன்னோன்னா புரியும் அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் சொல்கிறது. யாரும் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காதீங்க, சரியா? ஒரு கம்பாரிசனுக்காக இது வந்து சொல்கிறது. ஒரு தடவையும் நீங்கள் வந்து தாக்குதல் நடத்தும் போது எவ்வளோ நிலப்பரப்பை வந்து பிடிக்க முடியுது உங்களால் அப்படிங்கிறத வந்து பாருங்கள். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும்.
எந்த இடத்துலேருந்து உங்களுக்கான தோல்வி ஆரம்பிச்சதோ அந்த இடத்துக்கே வந்து அவங்க கோட்டைக்குள்ளாரையே பூந்து இவ்வளோ பெரிய இடத்த வந்து பிடிக்க முடியுது. அப்போ திரும்பவும் நம்ம வந்து சிறு தோல்வி அடைஞ்சாலும் மறுபடியும் அடுத்த தாக்குதலில் எவ்வளோ பெரிய நிலப்பரப்பை நம்மளால் பிடிக்க முடியுதுங்கிறத வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து கணிச்சிடலாம். நம்ம இராணுவம் பலமாக இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது. அப்போ நம்ம திருப்பி அடி வாங்கும்போது ப்ரீவியஸாக நம்ம பிடிச்ச இடம் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற இடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கண்ட்ரோலில் இருக்கிற இடத்த அந்த எதிரி இராணுவத்துக்கிட்ட நம்ம வந்து இழந்துடக்கூடாது. இழந்துட்டோம் அப்படின்னா அவங்க நம்ம இடத்த பிடிச்சிட்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ பேசிக்கலாக இதுதான் நடக்குது. யார் இராணுவம் வந்து பலமாக இருக்குதோ அவங்க இராணுவம் வந்து வெற்றி அடையுது. அந்த பலமும் பலவீனமும் வந்து நீங்கள் இதில் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும். அதான் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனாக உங்களுக்கு வந்து காட்டுறாங்களே, பார்த்தாலே தெரிஞ்சிடும் யாருடைய இராணுவம் பலமாக இருக்குது, யாரோடது வீக்காக இருக்குது அப்படின்னு. நான் ஏற்கனவே வந்து நம்ம வந்து இதை வந்து பார்த்தோம். நல்ல ஒரு மூமெண்ட், நல்ல மூமெண்ட். அதுக்கு முன்னாடி என்ன நடந்துன்னு பார்த்தோன்னா அப்படியே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். ஆனால் ரொம்ப டைம் ஆகிடும். நல்லா வந்து விழுந்துட்டு இருந்த மார்க்கெட்டில் நல்லா இந்த மாதிரி வந்து அடுத்தடுத்து ஹை வந்து போயிட்டு இருந்தது. அப்புறம் ஹை போல தெரியுது உங்களுக்கு இந்த இடத்துல. இங்கெல்லாம் இருந்த ஆர்வம் வந்து இங்கே இல்லை. மழை எவ்வளோ நாள் தான் ஏறிட்டே இருப்பான், மழை கொஞ்சம் வந்து இறங்கி தான் ஏறணும். ஸோ அது ஒரு கான்செப்டாக உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறதுக்காக மழை ஏறுறது இறங்குறதுன்னு வந்து சொல்லி கொடுத்துருந்தேன்னா இப்போ இராணுவத்தை வச்சு சொல்கிறேன். சரியா? குடியரசு தினம் நீங்களாம் எல்லோரும் அந்த பரேடெலாம் பார்ப்பீங்களா? நான்லாம் சின்ன வயசுலேருந்தே ஆர்வமாக வந்து பார்த்துட்டு இருப்பேன். ஒரு நாள் நேரில் போய் பார்க்கணுன்னு ஆசை தான். இந்த பார்டருக்கெலாம் நிறைய தடவை வந்து போயிட்டு வந்தாச்சு. ஆனால் அந்த டெல்லிக்கு போய் அதை வந்து பார்க்கணும் அப்படின்னு அந்த லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை. நடக்கும், போயிட்டு வருவோம். ஸோ இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய ஃபால், சின்ன ரெக்கவரி. ஃபால் மறுபடியும் கண்டினியூ ஆகி பெரிய ஃபால், சின்ன ரெக்கவரி. ஃபால் மறுபடியும் கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. இந்த தடவையும் செல்லர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன், மழை இறங்கிட்டாங்க, கிட்டத்தட்ட பேஸ் கேம்ப் வரைக்கும் வந்துருச்சு. அதனால் ஒரு வேளை இந்த தடவை லோ வச்சாலும் இவ்வளோ பெரிய பையர்ஸுடைய நிலப்பரப்பை பிடிக்க மாட்டாங்க. ஸோ பையர்ஸ் எப்படி வந்து செல்லர்ஸுடைய நிலப்பரப்பை பிடிச்சாங்களோ அந்த மாதிரி இப்போ பையர்ஸுடைய நிலப்பரப்பை செல்லர்ஸ் வந்து பிடிச்சிட்டு வர்றாங்க. இந்த தடவை ஒரு வேளை பிடிச்சாங்கன்னா இந்த மாதிரி வந்து இவ்வளோ பெரிய நிலப்பரப்பை தான் பிடிக்க முடியும். அதுக்கப்புறம் பையர்ஸ் மறுபடியும் வந்து தெளிவாகிடுவாங்க. அப்போ அடுத்த தடவை வந்து கீழே வந்தாலும் பையர்ஸோடைய நிலப்பரப்பை தொட்டு தான் பார்க்க முடியும். இந்த மாதிரி எப்படி தொட்டு பார்த்துட்டு கீழே வந்தாங்களோ அந்த மாதிரி தொட்டு தான் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் செல்லர்ஸுடைய நிலத்தை நம்ம பிடிச்சிக்கிட்டே போயிட்டே இருப்போம். செல்லர்ஸுடைய இராணுவம் இங்கே இருக்குது, இங்கே இருக்கலாம் ஃப்யூச்சரில். ஸோ ஒன்ஸ் அதை பிரேக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஸை நீங்கள் வந்து பிடிக்கணும், அடுத்த பேஸை பிடிக்கணும். அடுத்து இங்கே வரும்போது தான் வந்து எல்லாரும் மிஸ் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே செல்லர்ஸுடைய இராணுவம் இங்கே மிகப்பெரிய பலத்தோடு இங்கே காத்துட்டு இருக்கு. அதனால தான் நம்ம இந்த இடத்த வந்து பிரேக் பண்ண முடியாமல் இவ்வளோ தூரம் கீழே வந்தோம். இப்போ இந்த இடத்துக்கு வரும்போது கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆகி திரும்ப வந்து கீழே ஓரளவுக்கு நாச்சும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த இடத்துக்கு வரும்போது அந்த லோவர் டைம் ஃப்ரேமில் பார்த்து நீங்கள் வந்து ஏமாந்துடக்கூடாது. அதனால தான் ஹையர் டைம் ஃப்ரேம் எப்போவுமே வந்து பாருங்கன்னு சொல்கிறேன். சரியா? அதனால் இந்த தடவை வந்து தொட்டு பார்த்துட்டு மேலே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லைனா ஒருவேளை இந்த நிலப்பரப்பை பிடிச்சா கொஞ்சமாக இருக்கிற நிலப்பரப்பை தான் பிடிக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து பையர்ஸ் வந்து தெளிவாயிடுவாங்க. ஏன்னா பையர்ஸோட இராணுவம் இங்கே இருக்குது, அவங்களும் வந்து மிகப்பெரிய பலத்தோடு வந்து இருக்கிறாங்க. அதனால் அவங்களும் வந்து அவ்வளோ சாதாரணமாக வந்து விட்டுற மாட்டாங்க. ஒரு சின்ன படையணி இருக்கும்போது வந்து நீங்கள் ஈஸியாக அதை வந்து இப்போ கடந்து வந்து வந்துட முடியும், அழிச்சிட்டு வந்துட முடியும். மிகப்பெரிய படை இருக்கும்போது வந்து அதை அழிக்கிறதுங்கிறது ஒரு ரொம்ப ஸ்ட்ராட்டஜி வேணும். ஸோ இப்படி தலைகீழாக விழுந்துக்கிட்டு இருக்குது. அது மாதிரி தலைகீழாக மேலே போயிடும் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் நடக்கலாம்.
ஒரு கன்சால்டேட் ஆகலாம் ஒரு 2-3 நாளைக்கு. நம்ம யூரோப்பியன் யூனியன்லேருந்து நம்மளுக்கு ஒரு ட்ரேட் டீல் வந்து சைன் பண்ண வர்றாங்க. மதர் ஆஃப் ஆல் டீல்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு 2 பில்லியன் மக்கள் வந்து ஒன்று கூட போகிறோம். அப்போது அது உலக நடப்புகள் வந்து தலைகீழாக வந்து மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை அந்த டீல்னால் நமக்கு வந்து ஒரு நல்ல செய்தி அப்படிங்கிறதுனால இங்கிருந்து கூட அப்படியே வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்ன நடந்தாலும் சரி, நமக்கு பக்காவாக இந்த லெவலில் கட் பண்ணணும். அட்லீஸ்ட் இந்த லெவலுக்கு மேலேனாச்சும் வந்து போகணும். இந்த க்ளோஸுக்கு மேலேனாச்சும் போய் க்ளோஸ் வைக்கணும். அப்போ உடனே நம்ம வந்து என்ன வந்து பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதுதான் இந்த லெவல். ஸோ திஸ் லெவல் இஸ் கோயிங் டு பிளே இம்பார்ட்டன்ட் ரோல். ஏன்? ஏற்கனவே அதுதான் நடந்துருது. ரிஜெக்ட் ஆகிருக்கிறான், இங்கே வந்து சப்போர்ட் எடுத்துருக்கிறான், இங்கே வந்து தான் சப்போர்ட் எடுத்து போயிருக்கிறான், இங்கே வந்து தான் ரிஜெக்ட் ஆகி கீழே வந்துருக்கிறான். ஸோ இந்த லெவலை கட் பண்ணனா அப்படின்னா அடுத்த லெவலான இந்த லெவல், அடுத்த சின்ன ஒரு படை இருக்கிற இந்த ஏரியாவுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை நம்ம பையர்ஸ் வந்து பலமாக இருந்தோம்னா அடுத்த தடவை இந்த இடத்துக்கே போகிறதுக்கான சான்சஸ் ஆர் வெரி ஹை. சரியா? யாருக்கெல்லாம் புரிஞ்சதும் தெரியலப்பா. என்னால் முடிஞ்ச வரைக்கும் வேரியேஷன் காமிச்சு சொல்லணும், உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் வந்து சொல்கிறது. ஒருவேளை புரியலன்னா விட்டுருங்க. படை அதிலெல்லாம் உங்களுக்கு வந்து மிலிட்ரியிலலாம் உங்களுக்கு ஆர்வம் இல்லைன்னா விட்டுருங்க. விட்டுட்டு என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத வேறு மாதிரி உங்களுக்கு புரிஞ்ச ஸ்டோரியில் வந்து எடுத்துங்க. நான் ஏற்கனவே இதை வந்து போஸ்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு பெரிய ஃபால் ஆகிருக்குது, ஸ்ட்ராங் செல்லர்ஸ். அந்த ஃபால் மறுபடியும் கண்டினியூ ஆகிருக்குது, ஸ்ட்ராங் செல்லர்ஸ். மறுபடியும் ஒரு 50% போயிட்டு கீழே வந்துட்டு இருக்கிறான். 1 more லோ ஆர் ஈக்குவல் லோ அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறேன். இது இந்த கொஸ்டினுக்கு யாரும் ரிப்ளை பண்ணலன்னு நினைக்கிறேன். 1-2 பேர் தான் பண்ணீங்க. இது வந்து இப்போ சொல்லிகிட்டே இருக்கதான். இப்போது நெக்ஸ்ட் வீக்கில் வந்து அந்த டீல் பேசும்போது வந்து ஒரு வேளை இவ்வளோ தூரம் வந்துட்டு கூட மறுபடியும் வந்து ரெக்கவர் ஆகிடலாம். 4 ஹவர்ஸில் பார்க்குறத விட டெய்லியில் இன்னும் தெளிவாக தெரியுது. பார்த்தீங்களா, ஒரு லோலேருந்து இன்னொரு லோ. இவ்வளோ பெரிய பையர்ஸுடைய நிலப்பரப்பை வந்து செல்லர்ஸ் வந்து பிடிச்சிட்டாங்க. அடுத்த தடவை வரும்போது இவ்வளோ சின்ன நிலப்பரப்பை தான் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு. அதுலேருந்து பையர்ஸ் வந்து ரெக்கவரி பண்ணுறதுக்கான சான்சஸ் ஆர் வெரி ஹை. டேயை பொறுத்த வரைக்கும் இந்த லெவலை வந்து கட் பண்ணணும். ஸோ 4 ஹவர்ஸ்லேயும் நீங்கள் அதான் பார்த்தீங்க. டேயில் பார்க்கும்போது ரொம்ப தெளிவாக தெரியும். ஸோ இப்படி மேலே போனாலும் இந்த லெவலை கட் பண்ணணும். கட் பண்ணானா தான் அடுத்த லெவலுக்கு இங்கே போவான். கட் பண்ணானா தான் அடுத்த லெவலான இந்த லெவலுக்கு வந்து போவான். ஸோ ஹையர் டைம் ஃப்ரேம் எப்போவுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான வாய்ப்புகளை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து கற்றுக்கலாம். சரியா? ரொம்ப ஈஸியாக வந்து கற்றுக்கலாம். சரி, ஓகே, ரைட். இதில் தான் விஷயம் வந்து இங்கே தான் இருக்குது. என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாம் சரிதான்ப்பா, எல்லாம் படை சரி, அது எல்லாமே ஓகே. இப்படி மேலே போயிட்டு இருக்க ப்ரைஸு இப்படி கீழே வரலாம். ஆனால் இந்த லெவலில் எக்காரணத்தை கொண்டும் வந்து விட்டுறவே கூடாது. இந்த இடத்துல தான் நம்மளுக்கு மிகப்பெரிய படையை வந்து நிப்பாட்டி வச்சுருக்குறோம். இதை மட்டும் பிரேக் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், இந்த லெவல் வரைக்கும் வரலாம். ஆனால் இந்த லெவலை இப்படி பிரேக் பண்ணிவிட்டு இப்படி மேலே போனால் நான் நம்ப முடியாது. மறுபடியும் வந்து ஃபாலுக்கான வழியை வந்து அதை வகுத்துரும். அதனால் மஸ்ட் ஹோல்டு திஸ் லெவல் ஃபார் கண்டினியூஷன். இதில் வீக்லியில் இப்போ 5 மினிட்ஸ்லாம் பார்த்தீங்க, இதெல்லாம் உங்களுக்கு வந்து தெரியவே தெரியாது. 5 மினிட்ஸ்லலாம் ஹையர் டைம் ஃப்ரேம் வந்தோடனே உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுது. பார்த்தீங்களா, ப்ரீவியஸ் ஹை இங்கே இருக்குது, அங்கேருந்து இவ்வளோ பெரிய ஃபாலு, திரும்பவும் அதே ஹைக்கு போயிருக்குது, திரும்பவும் வந்து ஃபால் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்குது. அப்போ இங்கேருந்து இப்படி வந்துட்டு இப்படி மேலே போயிருக்கு. பார்த்தீங்களா, இப்படி ஓரளவுக்கு 50% வந்து வர்றதுக்கான வாய்ப்பு. அப்போ இங்கேருந்து நீங்கள் இப்படி வந்து போட்டீங்க அப்படின்னா இப்படி நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குதா? அப்போ க்ளோஸ் டு இது மாதிரி நடந்தது அப்படின்னா க்ளோஸ் டு 2027 இது வந்து பிரேக் ஆகிறதுக்கான சான்சஸ் ஆர் வெரி ஹை. ஆனால் இப்போதைக்கு வந்து ஒருவேளை பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் வந்து கீழே வந்துட்டு கூட போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஹையர் டைம் ஃப்ரேம், ஹையஸ்ட் டைம் ஃப்ரேம் வீக்லியில் வந்தோன்னா உங்களுக்கு ஆஹா இப்படி ஒரு விஷயம் நடக்க போதா, ஏற்கனவே எங்கள் செல்லர்ஸ் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துருக்குறாங்கன்னு பார்த்தா 2024 தான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல கண்டினியூஸாக ஃபாலோ ஆகிருக்குது ஒரு 6-7 வாரம். ஆனாலும் ப்ரீவியஸ் லோவுக்கு வந்தோடனே வந்து ரெக்கவரி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஆகலை.
ஆனால் இந்த தடவை என்ன இருக்குது, ஒரு பெரிய ஃபால், கண்டினியூஸாக இன்னொரு ஃபால். மேபி நம்ம இந்த மாதிரி கூட எதிர்பார்க்கலாம். நான் இப்போ ஒரு படம் வரைஞ்சி காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கூட நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போ நம்ம லோயர் டைம் ஃப்ரேம் போய் என்ன எதிர்பார்க்கலாம், இதை கட் பண்ணவே கூடாது. கட் பண்ணி இவ்வளோ தூரம் போயிட்டு இந்த இடத்துல ஒரு தடுமாற்றம் அதானியில் பார்த்தோம் பார்த்தீங்களா, இதை பிரேக் பண்ண முடியாமல் அப்படியே இங்கேயே இப்படி நின்றுட்டு இருந்து இப்படி வந்துட்டு விழுந்தான்னா மறுபடியும் கூட அந்த ஃபால் கூட கண்டினியூவோட ஆகலாம். கண்டினியூ ஆச்சுன்னா எவ்வளோ தூரம் வரும் அப்படிங்கிறத வீக்லியை வச்சு நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் மனசில் எடுத்துக்கிட்டு இப்போது என்ன ட்ரேடிங் வந்து நம்ம பை சைடில் இருக்கலாமா செல் சைடில் இருக்கலாமா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். சரியா? நான் எல்லாத்தையும் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ண தான் முடியும் என்னால். சரியா? உங்களுக்கு அந்த ஜேர்னல் பண்ணி பாருங்கள். அந்த ஜேர்னல் பண்ணி பார்க்குறதுல என்ன பிரச்சனை வருதுங்கிறத நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு கற்றுக்கங்க அப்படின்னும் சொல்லியிருக்கேன். அது எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ட்ரேடாக எடுத்து நீங்கள் பாருங்கள், எவ்வளோ லாஸ் வருதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த பதிவுடைய ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி வந்து ஒரு டூருக்கு கிளம்புறீங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் தெரியும். நிறைய வீடியோஸ் வந்து பார்ப்பீங்க, இது இங்கே இப்படி இருக்குது அங்கே அப்படி இருக்குன்ட்டு எல்லாம் வந்து போடுவாங்க. ஆனால் நீங்கள் பர்சனலாக போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் என்னென்ன சேலஞ்சஸ்லாம் இருக்கும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து தெரிய வரும். சரியா? சரி, ஓகே. பேங்க் நிஃப்டி ஹையர் டைம் ஃப்ரேம்லேருந்தே பார்க்கலாம். ரொம்ப நேரம் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதை நம்ம சீக்கிரமாக முடிக்க பார்ப்போம். நிஃப்டியில் நான் சொன்ன அதே விஷயந்தான். பையர்ஸ் வந்து எவ்வளோ தூரம் மேலே வந்திருக்காங்க தெரியுதா? அடுத்த பீக் வரும்போது ஓரளவுக்கு மேலே வந்திருக்கிறாங்க. அடுத்த பீக்கு தொட்டு தான் பார்த்துருக்குறாங்க, முடியலை. பையர் ஸ்ட்ரகிளிங், ஸ்டில் ஸ்ட்ரகிளிங். ஏன் ஸ்டில் ஸ்ட்ரகிளிங்னு வந்து போடுறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்படி வந்து கீழே வந்தாங்க, இம்மிடியேட்டாக மேலே வந்தாச்சு, கீழே வந்துட்டு இம்மிடியேட்டாக மேலே வந்தாச்சு, கீழே வந்துட்டு இம்மிடியேட்டாக மேலே போக முடியலை. ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ஆனால் இந்த லெவலையும் வந்து விட்டு கொடுக்குற மாதிரி வந்து தெரியல. ஏற்கனவே எங்கே வந்து நின்றுட்டு இருந்து இந்த இடத்த பிரேக் பண்ணி வால்யூமோட மேலே போனாங்களோ அந்த இடத்துக்கு 58,000 அப்படிங்கிற அந்த லெவலுக்கு வரும்போது அப்படியே நிற்கிறாங்க, விட மாட்டுறாங்க. செல்லர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இல்லை. அப்போ இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோ வரைக்குமே வந்துட்டு ஹை வைக்க முடியல. இந்த லோவையும் பிரேக் பண்ணி கீழே போயிட்டு மேலே வந்தோம், ஹை வைக்க முடியல. இந்த லோவை பிரேக் பண்ண முடியாமல் இப்போ நின்றுட்டு இருக்கான். ஒன்று புது லோ வச்சுட்டு மறுபடியும் வந்து மேலே வரும். இந்த லெவலில் ப்ரீவியஸ் ஸ்ட்ராங் ஹோல்டு வரைக்கும் வந்துட்டு அடுத்த லோவுக்கு ட்ரை பண்ண வாய்ப்பு நிறையா இருக்குது. அப்படி இல்லைங்க ரெக்கவர் தான் ஆக போகுது அப்படின்னா இந்த லெவலை கட் பண்ணணும். கட் பண்ணானா அடுத்து இந்த லெவலில் இருக்குது, கட் பண்ணானா அடுத்து இங்கே அல்டிமேட் ஹை இருக்குது. ஸோ இவ்வளோ தான் விஷயம். இதை வந்து நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்த்தோன்னே உங்களுக்கு வந்து புரியும். இந்த லோயர் டைம் ஃப்ரேமில் போய் பார்த்தீங்கன்னா ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஹையர் டைம் ஃப்ரேம் வரும்போது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து புரியறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ அதனால தான் உங்களை வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் பாருங்கன்னு சொல்கிறது. இது பையர்ஸ் எங்கேருந்து கொண்டுட்டு வராங்க தெரியுதா மார்க்கெட்டை? 53,000ங்கிற லெவல்லேருந்து எவ்வளோ தூரம் கொண்டுட்டு வந்திருக்காங்க? 61,000ங்கிற லெவல் வரைக்கும் கொண்டுட்டு வந்துட்டாங்க ஆல்மோஸ்ட். அப்போ இவ்வளோ பெரிய ரைஸுக்கு ஒரு சின்ன கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஃபால் கிடையாது, கரெக்ஷன். எப்படி வந்து ஒரு ஃபால் ஆகுது அப்படின்னா இந்த ஃபாலோடைய 50% வரைக்கும் போயிட்டு கீழே வரும் நம்ம வந்து எதிர்பார்க்குறோமோ, அதே தான் இந்த ஓவரால் ஃபாலுக்கும் மேலே வரைக்கும் போயிருக்கு. ஒரு 50% வந்துட்டு அடுத்த ரெக்கவரி, ஒரு 50% வந்துட்டு அடுத்த ரெக்கவரி. ஸோ அடுத்த விஷயம் வந்து இப்படி தான் வந்து நடக்கிறதுக்கான சான்சஸ் ஆர் வெரி ஹை. இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது வந்து இந்த மாதிரி வந்து செல்லர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்கப்பா அப்படின்னு வந்து முடிவு பண்ணி இந்த கேண்டலில் பார்த்துட்டு நீங்கள் ஒரு முடிவுக்கு வர முடியாது. ஏன் அப்படின்னா ப்ரீவியஸ் லோவை இன்னும் ஹோல்ட் பண்ணுறான், ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ண முடியலை. ஸோ இதுக்குள்ளார மார்க்கெட் நிற்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா விழுந்துட்டு ரெக்கவரியாக இருக்குது. இந்த ஃபால் இன்னும் கண்டினியூ ஆகி பையர்ஸுடைய நிலப்பரப்பை சிறிதளவு பிடிச்சிட்டு இந்த லெவலுக்கு வரும்போது திரும்ப ஒரு ரெக்கவரி. இந்த லெவலை பிரேக் பண்ண முடியாமல் இப்படி வந்துட்டு அங்கே தான் நம்ம ட்ரெண்ட் லைன்லாம் போடுவோம். சரியா?
சரி. வீக்லியில் நல்லா கீழே கொண்டுட்டு வந்து க்ளோஸ் வச்சுருக்கான். ப்ரீவியஸ் ஹை இருக்குது பார்த்தீங்களா, சாரி ப்ரீவியஸ் லோ இருக்குது பார்த்தீங்களா, அது கீழே வந்து கம்ஃபர்டபுளாக வந்து க்ளோஸ் வச்சாச்சு. இந்த ஹையை கட் பண்ண முடியாமலேயே இருந்துட்டு கம்ஃபர்டபுளாக கீழே வந்து க்ளோஸ் வச்சதுனால அடுத்த லெவலான இந்த லெவல் மேலே போயிருக்குது, ஒரு சின்ன ஃபாலு, மேலே போயிருக்குது, ஒரு சின்ன ஃபாலு. அடுத்து மறுபடியும் வந்து ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி ஒருவேளை மேலே இப்படி போனான்னா மறுபடியும் சின்ன ஃபாலை நீங்கள் எதிர்பார்க்கலாம். எப்போவுமே இந்த மாதிரி படிக்கட்டை எதிர்பார்த்தே தான் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். படிக்கட்டில் தான் மேலே போகும், படிக்கட்டில் தான் கீழே வந்து வரும். ஸோ பேங்க் நிஃப்டி போலவே வந்து ஒரு ஹை வந்து இருக்குது இங்கே. அடுத்த ஹை வந்து இவ்வளோ தூரம் இருக்குது. அடுத்த ஹை இங்கே வந்திருக்கணும். ஒருவேளை இந்த மார்க்கெட் வந்து மேலே ரைசிங் மார்க்கெட்டாக இருந்து பையர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி வந்திருக்கணும். ஆனால் வந்தது என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஃபாலுக்கு அப்புறமா ரெக்கவர் ஆகி 50% வர அதிகமாக போயிட்டு அப்படியே அந்த ட்ரெண்டு கண்டினியூ பண்ணி மறுபடியும் கண்டினியூ பண்ண ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆயிருக்கு. அந்த ஃபெயிலியர் வந்து திரும்பவும் இதே லோக்கு வந்துட்டு மறுபடியும் மேலே போயிருக்குது. ஆனால் ப்ரீவியஸ் ஹைக்கே போக முடியாமல் தான் இது நடந்துருக்கு. ஸோ ப்ரீவியஸ் லோக்கு வந்திருக்குதானா, ப்ரீவியஸ் லோ ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. இதை ட்ரேடாக எடுக்கலாமான்னா 24 ஹவர்ஸ் மார்க்கெட்டாக இருந்தால் இதை எடுத்து வந்துருக்கலாம். இது நம்மளை வந்து லீவு 2 நாள் இருக்குது, இவனு வேறு ஈரானை தாக்குறேன், அதை பண்ணுறேன், ஆப்ரஹாம் லிங்கன் அந்த வெசல் வந்து நகர்ந்து போயிட்டு இருக்குது, 70 ஏர்க்ராஃப்டை பிடிக்க முடியும், கொள்ளளவு கொண்ட அந்த கேரியர் வெசலை வந்து நவுத்திட்டு கொண்டு போயிட்டு இருக்காங்க. இஸ்ரேல் வேறு தாக்குதலை உறுதி அது இதுன்ட்டு வந்து கதையை விட்டுட்டு இருக்காங்க. கதைன்னு சொல்ல முடியாது, பண்ணாலும் பண்ணுவாங்க. ஏன்னா இடையில வந்து அந்த மிட் நைட் ஹேமரா அப்படின்ட்டு ஒரு ஆப்ரேஷன் ஒன்று பண்ணாங்க, அந்த ஈரானுடைய நியூக்ளியர் சைட்ஸ்லாம் அழிக்கிறோம் அப்படின்ட்டு. அப்போ அந்த மாதிரி வந்து எதனாச்சும் வந்து ட்ரை பண்ணலாம். அது ஒரு எல்லாமே சேர்ந்து அடுத்த யுத்தத்துக்கான ஒரு அறைக்கோளாக கூட நம்ம இதை வந்து எடுத்துக்கலாம். அதனால் இப்போ உலகமே எப்படி வந்து போயிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்களோ, மிலிட்ரி வைஸ் யார் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்களோ அவங்க தான் வந்து இப்போ அவங்க சொல்கிறதான் கேட்கணுங்கிற மாதிரி இருக்குது. நம்மளும் அப்படி தான். நம்ம ஹிஸ்ட்ரிலாம் எடுத்து படித்தோம் அப்படின்னா, இந்தியாவும் சைனாவும் தான் ஒரு உலகத்தில் இருக்கிற ஜிடிபியே வந்து நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தோம் ஆரம்பத்தில். ஆனால் நம்ம தோல்வி அடைஞ்ச ஒரே துறைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆயுத தயாரிப்பு தான். ஆயுத தயாரிப்பில் நம்ம வந்து அந்த வில்லையும் அம்பையும் கத்தியும் ஸ்பாடும் வச்சுட்டு சண்டை போடுறோன்னு சொல்லிட்டு அதில் டெக்னிக்கெல்லாம் நம்ம வந்து கற்றுக்கிட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க கன் பவுடர் கூட சைனா தான் கண்டுபிடிச்சாங்க. அதை வந்து இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமாக எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இந்த காலகட்டத்திலேயே வந்து அவன் வந்து அழிவை எப்படி வந்து பண்ணலாம் அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சி யூரோப்பியன் கண்ட்ரிஸ் அதை வச்சு நம்மளை மிரட்டி நம்மளை ஒன்றுமே இல்லாமல் வந்து பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம திரும்ப வந்து வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம வளர்ந்து வந்துட்டு இருக்கிற இந்த நேரத்திலேயே கூட நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா யார் வலிமையாக இருக்கிறாங்களோ அவங்க சொல்கிறது தான், நான் கிரீன்லாண்டு எனக்கு வேணும், நான் எடுக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. உலகத்தில் யாரோ ஒருத்தர் எதிர்ப்பு சொல்ல முடியுதா? முடியலை. நான் அப்படி தான் பண்ணுவேன், இன்டர்நேஷ்னல் ரூலெல்லாம் நான் வந்து கேட்கவே மாட்டேன், மதிக்கவே மாட்டேன், எனக்கு எது நல்லதுன்னு படுதோ அதான் நான் பண்ணுவேன், யாராவது எதிர்த்து கேளுங்க பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சவால் விடுறாப்புல ட்ரம்ப். கேட்கறதுக்கு ஆள் இல்லை. ஈவன் ரஷ்யா கூட வந்துட்டு ஆமாம் கிரீன்லாண்டு கொடுத்தா என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து வந்துட்டாங்க. ஸோ அதான் பவர் யார்கிட்ட இருக்குதோ அவங்க தான் வந்து எல்லாத்தையும் வந்து ஆட்டி படைக்கிறாங்க. திரும்ப அந்த ஹிஸ்ட்ரி வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. இது எந்த அளவுக்கு வந்து நல்லதோ கெட்டதோ உலகத்துக்கு தெரியாது. அதனால் ஏன் இதை சொல்கிறேன்னா, இந்த சனி ஞாயிறில் வந்து நீங்கள் எதையும் வந்து ட்ரேட்ஸை வந்து ஹோல்ட் பண்ணாதீங்க. இது என்ட்ரி எட்டு எக்ஸிட் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இதுக்கு இடையில வந்து சாட்டர்டே சண்டேன்னு 2 நாள் லீவ் இருக்குது. அந்த 2 நாளுக்கு அப்புறம் இந்த 2 நாளுக்குள்ளார எதனா தாக்குதல் நடந்தானா நீங்கள் ஓப்பன் ஆகிறதே வந்து எங்கேயோ கீழே ஓப்பன் ஆகும். ஒரு பயத்தில் பீதியில் மார்க்கெட்டில் இன்வெஸ்டர்லாம் என்ன பண்ணுவாங்க, ஏதாவது சண்டை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இன்வெஸ்ட் பண்ணுவாங்களா? இப்போது சில ஆட்சியாளர்கள்லாம் வந்து ஆண்டுகிட்டு இருக்கிற மாநிலத்துக்கு கம்பெனிஸ்லாம் வந்து போகவே மாட்டாங்க.
ஏன்னா ஏதாவது கொடி பிடிச்சிட்டு வந்துட்டு ஏதாவது உண்ணாவிரதம் இருக்கிறான், அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு வந்து ஒர்க்கர்ஸை வந்து வேலைக்கு வரவே மாட்டாங்க. வர்றவங்களையும் வந்து தடுப்பாங்க. ப்ரொடக்ஷன் இருக்காது. ப்ரொடக்ஷன் இல்லைன்னா அங்கே சப்ளையை கரெக்டாக வந்து மீட் பண்ண முடியாது. சப்ளையை மீட் பண்ண முடியலன்னா ஆர்டர் கேன்சல் ஆகும். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு 1000 பிரச்சனை. இப்போ அதெல்லாம் பார்த்து தான் வந்து இன்வெஸ்டர் வந்து வருவாங்க. அதே தான் இங்கேயும் ஸ்டாக் மார்க்கெட்டும். பயந்தாங்கன்னா என்ன ஆகும்? எல்லாம் கோல்டுக்கு தான் போவாங்க. எல்லாருமே கோல்டுக்கு தான் போவாங்க. ஸோ கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து கண்ணா பின்னான்னு வந்து கோல்டு வந்து போயிட்டு இருக்கு. அழகாக ஸ்டெப்ஸில் வந்து பார்த்து போய்கிட்டே இருக்கிறேன். அடுத்து வந்து உங்களுக்கு வந்து லோவே பண்ணவே இல்லை. லோ பண்ணாமல் அவன் பாட்டு ஹை பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கிறான். அல்ட்ரா க்ரீனில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து மெசேஜை வந்து போட்டிருந்தாரு. ஆமாம், அல்ட்ரா க்ரீனில் தான் இருக்குது. பிரேக் ஆச்சு, பறந்து போயிட்டு இருக்குது. ஆனால் இப்போதைக்கு என்ன அப்படின்னா கோல்டு வந்து இட்ஸ் நியரிங் 5000 மார்க். ஆல்மோஸ்ட் 5000க்கு வந்து நெருங்கிட்டு இருக்கு. அந்த 5000 அப்படிங்கிறது வந்து ஒரு மாதிரி ஒரு மேஜிக்கல் நம்பராக நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ 5000 வந்தோன்னா ஓரளவுக்கு வந்து கீழே விழுமா அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். ஒரு கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. ஒருவேளை சண்டை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த சனி ஞாயிறுலேயே வந்து ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இன்னும் மேலே கோல்டு வந்து போகும். இதே வீக்லி கேண்டில் வந்து நல்ல இங்கே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்த கேண்டில் இன்னும் மேலே போய் க்ளோஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் ஆர் வெரி ஹை. 5000 பெரிய விஷயம் நினைக்கும் போது 6000 கூட போகிறதுக்கான சான்சஸ் ஆர் வெரி ஹை. சில்வர்லாம் வந்து நினச்சி கூட பார்க்க முடியாது. சில்வர் போயிட்டு இருக்குது பார்த்தீங்களா? 5000 வர 6000 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? அது வந்து எதில் வச்சு நம்ம வந்து சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சில்வரை வச்சு. இந்த இடத்துல கொஞ்சம் சின்னதாக ஒரு சுணக்கம். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எவ்வளோ தூரம் வந்து மேலே இருக்குது தெரியுதா? சில்வரை 4 லட்சம் ஆக்காமல் விட மாட்டாங்க போல அப்படிங்கிற மாதிரி வந்து போயிட்டு இருக்குது. இது தொடர்ந்து வந்து நடந்துட்டு இருக்குதுன்னா தொடர்ந்து வந்து நம்ம இந்த விஷயத்தை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஒரு தடவையும் வந்து அந்த சில்வர் வந்து ஒரு இடத்துல வந்து ஹோல்ட் ஆகும், உடனே பிரேக் ஆகும், ஹோல்ட் ஆகும், பிரேக் ஆகும். இந்த ட்ரெண்ட் லைனை வந்து கடைசியாக இங்கே வந்து பிரேக் ஆச்சு. இந்த பிரேக் ஆனதுலேருந்து ஒரு 40ங்கிற ரேஞ்சிலேருந்து பிரேக் ஆகி எவ்வளோ தூரம் போயிருக்கிறான்? 100க்கு மேலே போயிட்டான். 100க்கும் மேலே வந்து போயிட்டு இருக்கு சில்வர். சம்பந்தமே இல்லாமல் பிரேக் ஆகி போயிட்டு இருக்கு. அப்போ இந்த பிரேக்கோடைய அந்த பவரை வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த நம்ம பேட்டர்ன் வந்து பிரேக் ஆச்சு அப்படின்னா கண்ணா பின்னான மேலே போகும்னு சொல்கிறது சில்வரில் கூட உங்களுக்கு வந்து ப்ரூவ் ஆகுது. அழகாக வந்து இந்த சப்போர்ட்டை வந்து இது பண்ணாமல் பிரேக் பண்ணாமல் இங்கே இருந்தே வந்து பையர்ஸ் வந்து மேலே கொண்டு போயிட்டாங்க. இது பிரேக் ஆச்சு, மேலே போயே போயிட்டேன். நம்ம பேட்டர்ன் இப்படி தான் ஒர்க் ஆகும். சில்வர் விலை ஏறப்போகுது ஏறி போயே போயிட்டான். கோல்டு எங்கே பார்த்தோம்? நம்ம இங்கே பார்த்துட்டு இருந்தோம். இங்கே பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம வந்து பேசிகிட்டு இருந்தோம். வீக்லியில் இந்த இடத்த வந்து பிரேக் பண்ணிகிட்டு இருக்கு. 5 வருஷமாக வந்து பிரேக் பண்ண முடியாத இடம். 2020 இந்த லெவலுக்கு வந்தது. 22, 23, 24, 25 வரைக்கும் வந்து உங்களுக்கு இந்த ரேஞ்சிலேயே வந்து அதாவது 24 வரைக்கும் இந்த ரேஞ்சிலேருந்து 25ல் பிரேக் ஆகி போக ஆரம்பிச்சது. எங்கே போயிருக்கான்? எங்கேயோ போயிட்டு தடவை என்ன இருக்குது? 2013 இந்த லெவல்லையே இருந்தான். 14, 15, 16, 17, 18, 19, 20 வரும்போது தான் அந்த கொரோனா அந்த டைமில் தான் உங்களுக்கு இவ்வளோ தூரம் வந்து பீக் போச்சு. ஸோ ஒரு பிரேக்கும் இது மாதிரி போகும்லாம் எதிர்பார்க்கலாம் முடியாது. ஒரு பிரேக்கை வந்து இங்கே நடந்துருக்குது. அந்த பிரேக் இவ்வளோ தூரம் தான் ஹை போயிருக்குது. திரும்ப இந்த இடத்துல வந்து நின்றுட்டான். நின்றுட்டு அடுத்த தடவை பிரேக் ஆகும்போது கொஞ்சம் போயிட்டு திரும்ப இந்த இடத்துல நிற்பான். திரும்ப இப்படி போய் நிற்பான். ஓகே, நின்னானா ஓகே. நின்று இருக்கான். 3400 வந்து நின்றுருக்குது ப்ரைஸு. ஆனால் இந்த அளவுக்கு இல்லை. இது எத்தனை வருஷம் வந்து இருக்குது? 2013 2020 வரைக்கும் 7 வருஷம். இது எத்தனை வருஷம் இருக்குது? 2020 24 வரைக்கும் 4 வருஷம். இங்கே 7 வருஷம். இங்கே 4 வருஷத்துலேயே பிரேக் ஆகிடுச்சு. அப்போ உங்களுக்கு அந்த டெஸ்பரேட்டாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து தெரியுதா? பயங்கர ஆர்வமாக இருக்கிறாங்க பையர்ஸ் அப்படிங்கிறது வந்து தெரியுதா? ஏன்னா 7 வருஷத்தில் பிரேக் ஆனது இங்கே 4 வருஷத்துலேயே பிரேக் ஆகுது. 3 வருஷம் ஷார்ட் முன்னாடியே வந்து பிரேக் ஆகிடுச்சு. அந்த டெஸ்பரேஷன் தான் இவ்வளோ தூரம் வந்து கொண்டு போகுது மார்க்கெட்டை. ஆனால் இது இப்படியே போயிட்டே இருக்கிறது வந்து நல்லது கிடையாது. இது வந்து ஹெல்தி மார்க்கெட்னு வந்து சொல்ல முடியாது. அதனால் வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் வரணும்.
வந்துட்டு தான் போவோம். ஆனால் நிறைய யூடியூப் வீடியோஸ்லாம் வந்து பார்க்குறேன், தங்கம் பெரிய வீழ்ச்சி அடைஞ்சிரும் அப்படி இப்படின்றாங்க. உலக நடப்புகள் வந்து அதை சொல்லலை. உலக நடப்புகள் வந்து மிகப்பெரிய வீழ்ச்சி தங்கம் வந்து அடையிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி. கரெக்ஷன் வேணால் வரலாம், வீழ்ச்சின்னு வாய்ப்பே கிடையாது. அதனால் அதை யாரும் வந்து நம்பிடாதீங்க. யூடியூப் வியூஸ்க்காக வந்து நிறைய பேர் நிறைய விஷயங்களை வந்து சொல்கிறாங்க. அதை வந்து நீங்கள் எந்த காரணத்தை முன்னிட்டும் வந்து நம்பாமல், நீங்களே உங்களுக்கே தான் தெரியுமே சார்ட்டை எப்படி பார்க்கணுன்னு உங்களுக்கு தான் தெரியுமே. யாருமே உங்களுக்கு சொல்லித்தரவே தேவையில்லை. நீங்களாக கற்றுக்குறீங்கல்ல, நீங்களாக கற்றுக்கிற விஷயத்த பொறுமையாக வந்து பார்த்து 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 தெளிவடைஞ்சிருங்க. ஜஸ்ட்டு இந்த லெவலில் பார்ப்போமா, ஒரு சின்ன கன்சல்டேஷனுக்கு அப்புறமா ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸுக்கு போனோன்னா விலை ட்ரை பண்ணியிருக்கான் மார்க்கெட்டு, இவ்வளோ தூரம் வந்து போயிருக்குது. இந்த லெவலை கட் பண்ணவே இல்லை கடைசி வரைக்கும். அப்போ கட் பண்ணலன்னா என்ன அர்த்தம், புதுலோ வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதுலோ வச்சா ஒரு ஸ்ட்ராங்காக பை கேண்டில் வந்து வந்தது, மறுபடியும் வந்து ஒரு 50% ரெக்கவரி எதிர்பார்க்கலாம். திரும்ப கீழே வந்தானா எங்கே வரணும், இந்த லோக்கு கீழே போய் இன்னொரு லோ வந்து வைக்கணும். ஒன்றும் பெரிய அளவுலாம் கீழே போய் வைக்கல. அப்போது மேலே வந்தானா என்ன பண்ணணும், இந்த லெவலை வந்து கட் பண்ணணும். கட் பண்ணானா இல்லைன்னா அடுத்த தடவை என்னாச்சு, ஒரு மிகப்பெரிய ஃபாலு, ஒரு க்ரீன் க்ளோஸ். இந்த க்ரீன் க்ளோஸ்லேருந்து 50% போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்க்குறோம். அவன் ஒரு 75% போயிட்டான். கீழே வரைக்கும் வருது. எங்கே வரணும், இந்த லெவலு வரைக்கும் வர்றதுக்கான சான்சஸ் ஆர் வெரி ஹை. இங்கே வந்து ஒரு பை வந்து ஆகுது அப்படின்னா நம்ம ட்ரை பண்ணலாம் பையை. என்ன பண்ணிடுறான், திரும்ப வந்து இந்த லெவலை எப்போ கட் பண்ணுறானோ அப்போ வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகம். இந்த லெவலில் கட் பண்ணவே இல்லையா. ஸோ எப்போவுமே இந்த லெவலுக்கு வரும்போதெல்லாம் நீங்கள் வந்து ட்ரேடை ட்ரை பண்ணலாமா, பண்ணலாம். ஏன், ஏற்கனவே மேலேருந்து விழுந்துருக்கான். ஒரு சின்ன ரெக்கவரி எதிர்பார்க்கலாம் நீங்கள். அப்போ இந்த லெவலை கட் பண்ணியே ஆகணும். எப்படி கட் பண்ணணும், வால்யூமோடு கட் பண்ணணும். அந்த வால்யூமோட கட் பண்ணி போகும்போது அடுத்த லெவலான இந்த லெவல் வரைக்கும் போகணும். மார்க்கெட் போயிடுச்சா, போயிட்டு என்ன பண்ணியிருக்கிறான்னு பாருங்கள். அந்த லெவலை கட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துருக்குறான் தெரியுது. ஸோ ப்ரீவியஸாக இந்த ஹையை வந்துட்டு அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகுது ப்ரைஸு. லோ இங்கே இருக்குது, இந்த லோக்கை வந்துட்டு மறுபடியும் வந்து ரெக்கவர் ஆகி ட்ரை பண்ணியிருக்கான். திரும்ப அதே லெவலுக்கு வந்து போயிருக்கிறான். பெரிய படை. இங்கே வந்துட்டு நம்ம முயற்சி பண்ணுறோம், அடி வாங்குகிறோம். இந்த தடவை தெளிவாக ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஒரு பிளானோடு போயிட்டு இங்கேருந்து வந்து அடுத்த லெவலுக்கான இந்த லெவலுக்கு வந்து போயாச்சு. அப்போ இந்த தடவை ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக பயன்படுத்தலாம். என்ன ஆகிடுச்சு, பிரேக் பண்ணியே நம்மளால் வந்து மேலே கொண்டு போக முடிஞ்சுது. எவ்வளோ தூரம், அப்போ கொண்டு போயிட்டோம் மேலே. என்ன இருக்குது, ப்ரீவியஸ் லெவலில் எந்த காரணத்தை கொண்டும் வந்து கட் பண்ணவே இல்லை. கட் பண்ணாத வரைக்கும் என்ன ஆகும், போயிட்டே இருக்கும். நிலப்பரப்பை வந்து நம்ம அடுத்தடுத்து வந்து பிடிச்சிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் என்ன ஆகும், ஆர்வம் நம்மளுக்கு அதிகமாக இருக்குது, போய்கிட்டே இருக்கும். இங்கே வந்து தான் அந்த நிலப்பரப்பை பிடிக்கிறது வந்து கம்மியாச்சு. இங்கே இருந்தெல்லாம் வந்து அடுத்த தடவை இவ்வளோ தூரம் வந்துடுது. இங்கே இருந்து அடுத்த தடவை எவ்வளோ தூரம் போயிருக்குது, இவ்வளோ தூரம் தான் போயிருக்கு. அதுவும் ப்ரீவியஸாக எட்டி பிடிச்சிங்க பார்த்தீங்களா, அந்த லெவலில் வரைக்கும் தான் போயிருக்குது. ஆனால் லோவை விடலை. இந்த இடத்த வந்து நம்ம விடவே இல்லை. இந்த இடத்துல விடும்போது தான் இவ்வளோ தூரம் வந்து கீழே வந்து மார்க்கெட்டை வந்து விழுந்திருக்குது. விழுந்த மார்க்கெட் இங்கேருந்து ரைஸ் ஆகிட்டு திரும்ப வந்து என்ட்ரி எக்ஸிட்டு மேலே போயிருக்கு. எதை கட் பண்ணணும், இதை கட் பண்ணணும். கட் பண்ணால் என்ன பண்ணுவான், அடுத்த ஹைக்கு போவான். லோவுக்கு வராமல் அடுத்த ஹை. அடுத்த ஹை எப்படி வந்து வைக்கணும், நல்லா வந்து ஹையாக போய் வைக்கிற வரைக்கும் மேலே போய்கிட்டே இருக்கும். மேலே கண்டினியூஸாக போயிட்டே இருப்பான். ஹை வைக்க முடியல அப்படின்னா அதோடு அப்படியே வந்து நின்றும். இப்போ என்னது, இந்த லோவை கட் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். இப்படி வரலாம், இந்த லோவை கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணானா என்ன ஆகும், புது லோ வச்சுட்டு திரும்ப மேலே தான் போவான். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரமாக நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கிறோம். அந்த ட்ரெண்ட் லைன் விஷயத்தை சொன்னேன், கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் நம்ம அடுத்த வாரம் வந்து சந்திக்கலாம். நிறைய விஷயங்களை கற்றுருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். தொடர்ந்து வந்து பயிற்சி பண்ணுங்கள். இது ஒரு ட்ரேடிங் ஒரு விஷயமே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து ஆகிடும். நன்றி, வணக்கம்.